ஓம் சாந்தி. 17/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்துக்கிறார். நம்மள இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையில இருந்து இந்த ஞான முறையிலேயே நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களது விருந்தாளியாகி வந்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். எவ்வாறு அன்பாக அழைத்தீர்களோ அவ்வாறு மரியாதையும் செலுத்த வேண்டும். அவமரியாதை ஆகிவிடக் கூடாது. பாபா எப்படிலாம் சொல்றாரு பாருங்களேன். நம்ம தான் அவர் கூப்பிட்டோம், அன்பா கூப்பிட்டோம், அதனால அவர் வந்திருக்கிறாருன்னா அவருக்கு மரியாதையும் கொடுக்கணும். ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி எல்லாரும் கூப்பிடுவீங்க? அவங்கள மரியாதையா கூப்பிடுவீங்களே, அந்த மாதிரி பாபா இப்ப நமக்கு விருந்தாளியா வந்திருக்கிறாரு. ஆகவே நீங்கள் அவருக்கு மரியாதை செலுத்தணும். அந்த மாதிரி நீங்க அவமரியாதை அவருக்கு ஆகிவிடக்கூடாதுன்றாரு. கேள்வி: எந்த போதை குழந்தைகளாகிய உங்களுக்கு சதா இருந்து கொண்டே இருக்க வேண்டும்? ஒருவேளை போதை அதிகரிக்கவில்லை எனில் என்னவென்று கூறலாம்? எந்த போதை உங்களுக்கு சதா இருக்கணும்? ஒருவேளை போதை இல்லைன்னா உங்களை என்னன்னு சொல்றது அப்படின்றாரு. பதில்: உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆசாமி இந்த பதீத்த உலகில் நமது விருந்தாளியாக வந்திருக்கிறார். யாரு? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் நபர். அவர் இந்த தூய்மையற்ற உலகில் நமக்காக வந்திருக்கிறாரு, விருந்தாளியா வந்திருக்கிறாரு. நம்ம கூப்பிட்டதுனால வந்திருக்கிறாரு, போனா போதுன்ட்டு. இந்த போதையில் சதா இருக்க வேண்டும். இந்த போதையில இருக்கணும். நம்ம கூப்பிட்டோம், அதனால அவர் வந்திருக்காரு. ஆனால் வரிசை கிரமமாக தான் இந்த போதை இருக்கிறது. சிலர் தந்தையினுடையவர்களாக ஆகியும் சந்தேக புத்தியுடையவர்களாகி கைவிட்டு சென்று விடுகின்றனர் எனில் அவர்களது அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் என்று கூறலாம். சிலர் பாபாவுடையங்களா ஆகிட்டு கூட இது மாதிரி நிறைய நடக்குது. பிகேஎஸ் ஆகி நான் பிகேவாகி போயிடுவாங்க. அந்த மாதிரி தந்தையினோட ஆகி கூட சந்தேக புத்தி, திடீர்னு சந்தேக புத்தி பாபா கைவிட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களது அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் சொல்ல முடியும்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்று 2 முறை கூற வேண்டியிருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். ஒன்று பாபாவுக்கு, மற்றொன்று தாதா பிரம்மா பாபாவுக்கு. 2 ஓம் சாந்தி சொல்ல வேண்டியது இருக்கு. இருவரும் சேர்ந்து இருக்கின்றனர் அல்லவா? இப்போ ஒரே உடல்ல 2 பேர் இருக்கிறாங்க, பிரம்மா பாபா, சிவபாபா. 2 ஆத்மாவும் ஒரே உடல்ல இருக்கிறதுனால நம்ம 2 ஓம் சாந்தி சொல்றோம். பகவானின் மகிமையை எவ்வளவு உயர்வாக செய்கின்றனர். ஆனால் எவ்வளவு எளிய வார்த்தையாக இருக்கிறது. இறை தந்தை வெறும் தந்தை என்று மட்டும் கூறுவது கிடையாது. அவர் காட் ஃபாதர்னு சொல்றாங்க. ஃபாதர் மட்டும் சொல்றது கிடையாது, காட் ஃபாதர், இறை தந்தை. அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். அவரது மகிமையும் மிகவும் உயர்ந்தது. பாபாவோட மகிமையும் உயர்ந்தது. எல்லா புகழும் இறைவனுக்கே. ஏன் பாடுறாங்க? முழு உலகமும் அவரோட புகழ் பாடுறாங்க. அவரை பதீத்த உலகில் தான் அழைக்கிறோம். அவரை இந்த தூய்மையற்ற உலகத்துல தான் நம்ம கூப்பிடுறோம். என்னை பதீத்த உலகில் தான் அழைக்கிறீர்கள் என்று அவர் சுயமே கூறுகின்றார். அவர் சொல்றார், இந்த தூய்மையற்ற உலகில தான் என்ன கூப்பிடுறீங்கன்ட்டு சொல்றார். ஆனால் அவர் எவ்வாறு பதித்த பாவனராக ஆகின்றார், எப்போது வருகின்றார் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனா அவர் எப்படி தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறாரு, எப்போ வராரு, இதெல்லாம் அவங்க யாருக்குமே தெரியாது. அரை கல்பம் சத்தியுகம் திரேதாவில் யாருடைய ராஜ்யம் இருந்தது, எப்படி ஏற்பட்டது என்பது யாருக்குமே தெரியாது சொல்றாரு. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தான் தெரியும், மற்றவங்களெல்லாம் தெரியாது. சொர்க்கத்துல யாருடைய ராஜ்யம், லட்சுமி நாராயண் ராஜ்யம் இருந்தது, எப்படி ஏற்பட்டது, அவங்களுக்கு எப்படி அந்த ராஜ்யம் கிடைச்சது, இதெல்லாம் யாருக்குமே தெரியாதுன்றாரு. பதித்த பாவனர் தந்தை அவசியம் வருகின்றார். அவரை சிலர் பதித்த பாவனர் என்று சொல்றாங்க, சிலர் விடுவிப்பவர், முக்தி கொடுப்பவர் என்று சொல்றாங்க, சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கின்றனர். எல்லாருமே அவரை எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அனைவரும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அல்லவா? ஏன்னா அவர் தான் எல்லாரை விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அல்லவா? அவரை பதித்த உலகிற்கு அழைக்கின்றனர். பாரதவாசிகளாக எங்களை சிரேஷ்டமானவராக ஆக்குங்கள் என்று வேண்டுகின்றனர். அவங்க எல்லாரும் அவரை கூப்பிடுறாங்க, எங்களை சிரேஷ்டமானவராக ஆக்குங்கன்ட்டு. அதுவும் இந்த தூய்மையற்ற உலகில கூப்பிடுறாங்க. அவரது பதவி எவ்வளவு உயர்ந்தது, உயர்ந்த அதிகாரமுடையவர் ஆவார். எப்போது ராவணராஜ்யம் ஏற்படுகிறதோ அப்போது அவரை அழைக்கின்றனர். இப்ப எல்லாரும் எப்ப கூப்பிடுறாங்கன்னா துக்கம் வரும்போது, ராவணராஜ்யம் வரும்போது கூப்பிடுறாங்க. இல்லையெனில் இந்த ராவண ராஜ்யத்துல இருந்து யார் விடுவிப்பது, இல்லைன்னா நம்மளெல்லாம் யார் இங்க இருந்து விடுவிக்கிறது? இது போன்ற அனைத்து விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் கேட்கின்ற பொழுது போதை அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மாதிரி பாபா சொல்ற இந்த ஞானம்லாம் நமக்கு முதல்ல கேட்கும் போது நமக்கு அப்படியே ஒரு போதை அதிகரிக்கணும்ன்றார். ஆனால் அந்த அளவுக்கு போதை அதிகரிப்பதே கிடையாது.
சாராயத்தின் போதை அனைவருக்கும் அதிகரித்து விடுகிறது. இது அதிகரிப்பது கிடையாது. பாபா சொல்றாரு, இந்த சாராயம் குடிக்கிறாங்கள அந்த போதையிலே இருக்கிறாங்க சிலர். அன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த ஒரு சாராயம் குடிச்சிட்டு ஒரு ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயின் அந்த தண்டவாளத்துல படுத்துக்கிறாரு. அந்த ட்ரெயின் அவர் மேல போயிட்டு இருக்குது. ஆனா அவருக்கு அந்த எந்த ஒரு இதுவும் தெரியல. ட்ரெயின் போய் முடிஞ்ச பிறகு ஏறி சாதாரணமா நடந்து போறாரு அந்த அவரு. அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. அப்ப பாருங்க, அது அந்த அந்த போதையிலே மரணம் கூட அவங்களுக்கு அந்த ஒரு பெருசா தெரிய மாட்டுது. அந்த மாதிரி இருக்கிறாங்க சாராயத்தின் போதை. அப்ப நம்மளுடைய போதை எந்த அளவுக்கு இருக்கணும், அது கூட அதிகரிக்குதுன்றாரு. இது அதிகரிப்பதே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. இதில் தாரணைக்கான விஷயம் இருக்கிறது. ஆனா இங்க ஒரு ஒரு பாயிண்ட்டும் நமக்கு வந்து தாரணை பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. அப்பதான் அந்த போதை வரும்ன்றாரு. இப்ப பாபா சொல்ற ஒரு ஒரு ஞான பாயிண்ட்டும் தாரணை பண்ணணும். வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணி பார்க்கும்போது தெரியும், நம்ம முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் நமக்கு வந்து எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது. எவ்வளோ லேசா இருக்கிறோம், எவ்வளோ லைட்டா இருக்கிறோம், நம்ம மனசு எவ்வளோ லேசா இருக்குன்றது நமக்கு வந்து புரியும். அதை வந்து நம்ம தாரணை பண்ணும்போது தான் தெரியும். இது அதிர்ஷ்டத்துக்கான விஷயமாகுன்றாரு. ஆனா யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு தான் நடக்குன்றார். ஆக தந்தை மிகப்பெரிய ஆசாமியாக இருக்கின்றார். ஆனா அவரெல்லாம் ரொம்ப பெரியவர். மிகப்பெரிய ஆசாமியா இருக்கிறார் கடவுள். உங்களிலும் சிலருக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வரிசை கிரமம்ட்டாரு. சிலருக்கு முழு நம்பிக்கை இருக்கு, பிரம்மா பாபா மாதிரி. ஒருவேளை அனைவருக்கும் நம்பிக்கை இருக்கிறது எனில் சந்தேகப்பட்டு ஏன் ஓடி விடுகின்றனர் சொல்றாரு. சரி, ஒருவேளை எல்லாருக்குமே இப்ப வந்தவங்க எல்லாருக்குமே பிகே ஆனவங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குன்னா ஏன் பாதி பேர் ஓடிடுறாங்க சந்தேகப்பட்டுன்றாரு. தந்தையை மறந்து விடுகின்றனர். கடவுளே மறந்துடுறாங்க. தந்தையினுடர்களாக ஆன பின்பு பிறகு ஒருபோதும் சந்தேக புத்தியுடர்களாக ஆக முடியாது. பிகேவாயிட்டோம், கடவுளுடையவரா ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம திரும்பவும் ஒருபோதும் நமக்கு சந்தேக புத்தி வரக்கூடாதுன்றார், ஆக முடியாதுன்றாரு. ஆனால் இந்த தந்தை அதிசயமானவர். ஆச்சரியமாக பாபாவை அறிகின்றனர், பாபாவினுடையவராக ஆகின்றனர், ஞானம் கேட்கின்றனர், கூறுகின்றனர். இருப்பினும் பிறகு ஆஹா மாயை சந்தேக புத்தியோடர்களாக ஆக்கி விடுகிறது. பாருங்க, அந்த மாதிரியும் வராங்க பாபாட்ட. ஆச்சரியமா பாபாவை தெரிஞ்சுக்கிட்டாங்க, பாபாவுடைய ஆகிறாங்க, ஞானம் கேட்கறாங்க, மற்றவங்களுக்கு சொல்றாங்க. இருப்பினும் ஆஹா மாயை அவங்கள சந்தேக புத்தியோட ஆக்கிடுது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல சந்தேகம் விட்டுட்டு போயிடுறாங்க. தந்தை புரிய வைக்கின்றார், இந்த பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களில் எந்த சாரமும் கிடையாது. இப்ப பாபா சொல்றாரு பக்தி, சிலர் அப்படியே பக்தி பக்கம் பழைய வாழ்க்கை பக்கம் போயிடுவாங்க. இந்த பக்தியில ஒன்றும் கிடையாதுன்றாரு. சாஸ்திரங்கள எந்த சாரமும் கிடையாது. என்னை யாரும் அறியவில்லை என்று தந்தை கூறுகின்றார். குழந்தைகளாகிய உங்களிலும் கூட சிலர் தான் நிலைத்து நிற்கின்றனர். அது வந்து ஒரு ஒரு தடவையும் பார்த்தீங்கன்னா பாபா வந்து மரத்தை உழுக்குவார். அப்போ வந்து மாயா புயல் வீசும்போது சிலர் நிலைச்சிருப்பாங்க. என்ன நடந்தாலும் பிகேபாவே கடைசி வரைக்கும் இருப்பாங்க. சிலர் வந்து பாதியில் அந்த மரத்தை உழுக்கும் போதே மாயா புயல் வீசும்போது பிரச்சனை வரும்போது போயிடுவாங்க. பிகேலேருந்து நான் பிகேவாயிடுவாங்க. அதனால உங்களிலும் சிலர் தான் நிலைத்து நிற்கிறாங்கன்றாரு. நினைவு நிலையாக நிலைத்திருப்பது கிடையாது என்பது நீங்களும் உணர்கிறீர்கள். நம்ம பிகேவா தான் இருக்கிறோம், இருந்தாலும் நம்ம நிரந்தரமா பாபா நினைவு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டுது. அலுவலோட மாயா நம்மள கர்ம கணக்குலாம் இருக்கிறதுனால எல்லாருக்குமே நினைவு வந்து நிலையா இருக்கிறது கிடையாது. ஏன்னா பிரம்மா பாபாவே உதாரணம் அவருக்கே சொல்லியிருக்கிறாரு, எனக்கே நழுவுது, நினைவு நழுவுதுன்ட்டு அவரே சொல்லியிருக்காரு. அப்ப நமக்கும் அப்படிதான் இருக்குன்றாரு. நான் ஆத்மா பிந்துவாக இருக்கிறேன், பாபாவும் பிந்துவாக இருக்கின்றார். நான் ஆத்மா புள்ளியா இருக்கேன், பாபாவும் புள்ளியா இருக்கிறார். அவர் நமது தந்தை ஆவார். அவருக்கென்று தனியான சரீரம் கிடையாது. நமக்கு இந்த சரீரம் இருக்கு, ஆத்மா, நம்ம ஆத்மா, நமக்கு இந்த சரீரம் இருக்கு. ஆனா அவருக்குன்னு தனியான சரீரம் கிடையாது. நான் இந்த சரீரத்தை ஆதாரமாக எடுக்கிறேன்ட்டு அவர் சொல்றாரு. எனது பெயர் சிவன் சொல்லி அவரே சொல்றாரு. எனது ஆத்மாவிற்கு ஒருபோதும் பெயர் மாறுவது கிடையாது. பாபா சொல்றாரு, நான் ஒரு சரீரத்துல தான் வரேன், பிரம்மா பாபாவோட சரீரம் கடன் எடுத்து வரேன், இந்த உடல் ஆதாரமா எடுத்து வரேன். என் பேர் சிவன் தான். எனக்கு வந்து நான் வேற வேற உடலை எடுக்கிறேன் பேர் மாறுறதுக்கு, நான் ஒரே உடல்ல தான் வரேன். அதனால என் பேர் எப்பயுமே சிவன் தான்றாரு. எனது ஆத்மாவிற்கு ஒருபோதும் பெயர் மாறுவது கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. அவர் பரமாத்மா, அவர் பேர் எப்பயுமே சிவன் தான். உங்களது சரீரத்தின் பெயர் மாறுகிறது, ஆனா நமக்கு நம்ம ஆத்மா வேற 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 உடல் எடுத்துட்டே இருக்கிறோம். அதனால சரீரத்துக்கு பேர் வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பேர் மாறிட்டே இருக்குன்றாரு. குழந்தை பிறந்த உடனே தொட்டில போட்டு பேர் வைக்கிறாங்க. அப்ப நம்ம எத்தனை சரீரம் எடுக்குமோ அத்தனை பெயர் மாறுகிறதுன்றாரு. சரீரத்திற்கு தான் பெயர் வைக்கிறாங்க. திருமணம் நடைபெறுகிறது எனில் பெயர் மாறி விடுகிறதுன்னு சொல்றாரு. பிறகு அந்த பெயரை உறுதியாக்கி கொள்கின்றனர்.
முன்னாடிலாம் வழக்கம் வந்து சின்ன குழந்தையில ஒரு பேர் வச்சுக்குவாங்க, பெருசானோடனே ஒரு பேர் வச்சுக்குவாங்க. திருமணமான பிறகு பேர் மாறிடுதுன்றாரு. பிறகு அந்த பெயரை உறுதியாக்கி கொள்கின்றனர். ஆக இப்போது தந்தை கூறுகின்றார், நான் ஆத்மா என்பதை நீங்கள் உறுதியாக்கி கொள்ளுங்கள். பாபா சொல்றாரு, இப்ப நம்ம இந்த உடலே கிடையாது, நம்ம சரீரம் இதெல்லாம் மறந்துருங்க. நம்ம உடலும் கிடையாது, அந்த பேரையும் ஞாபகம் வச்சுக்க வேணாம். நான் ஆத்மான்றத நீங்க வந்து உறுதியாக்கிக்கோங்க. எப்பொழுதெல்லாம் அதர்மம் மற்றும் நிந்தனை ஏற்படுகிறதோ அப்போது நான் வருவேன் என்று தந்தை தான் அறிமுகம் கொடுத்திருக்கின்றார். கீதையில கூட இருக்குது, அதர்மத்தை அழைத்துக்கும் போது நான் இந்த பூமியில அவதரிக்கிறேன்ட்டு. பாபா நமக்கு அறிமுகம் சொல்லியிருக்கிறார், நான் வருவேன். அதர்மம் நிந்தனை ஏற்படுது, தர்மத்துக்கு நிந்தனை ஏற்படுது, அப்ப நான் வருவேன் சொல்லி பாபா சொல்லியிருக்கிறார். எந்த வார்த்தைகளையும் உச்சரிக்க வேண்டியதில்லை. நீங்க ஸ்லோகன்லாம் படிக்க தேவையில்ல, பிடித்து கொள்ளக்கூடாது. என்னை கல் முள்ளுக்குள் இருப்பதாக கூறி எவ்வளவு நிந்தனை செய்து விட்டீர்கள் என்று தந்தை தானே கூறுகின்றார். இப்ப நீங்க ஸ்லோகன்லாம் உச்சரிக்க வேண்டாம், எதையும் பிடிச்சுக்க வேண்டாம். கல்லு முள்ளுக்குள்ள இருக்கிறதாக என்ன நிந்தனை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாபாவே சொல்றார். அவர் சர்வ வியாபி அல்ல, அவர் மேல இருந்து தான் வர்றாரு, இங்க எல்லாருக்குள்ளாரையும் அவர் இல்ல. இதுவும் புதிய விஷயம் அல்லன்றாரு. கல்பத்திற்கும் இவ்வாறு தூய்மையற்றவராகி நிந்தனை செய்கிறீர்கள். இதே மாதிரிதான் போன கல்பமும் இதே மாதிரி காமம் கோபம் பற்றாசை அகங்காரத்துல போயிட்டு ஒன்றும் புரியாம எதையாவது பேசிக்கிட்டு தெரிஞ்சீங்கன்றாரு. என்னையே நிந்தனை பண்ணீங்க, அதனால்தான் நான் வருகிறேன், அதனால்தான் நான் வரேன். கல்பத்திற்கும் எனது பாட்டு இப்படிதான் இருக்குதுன்றாரு. இதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. இப்ப என்ன நடக்குதோ அதே தான் அடுத்த கல்பமும் நடக்கும். போன கல்பமும் இதே தான் நடந்துச்சுன்றாரு. இதே தான் திரும்ப திரும்ப நடக்குதுறாரு. இதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாதுன்றாரு. நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது அல்லவா. இப்ப டிராமால இப்படிதான் பதிவாயிருக்குன்னு சொல்றாரு. பாரதத்தில் தான் வருகிறாரா என்ன என்று உங்களிடம் சிலர் கேக்குறாங்க. இப்ப பிகேஎஸ் கிட்ட இந்த இதெல்லாம் நம்ம வந்து ஞானம் சொல்லும் போது சிலர் கேட்பாங்க நம்மள்ட்ட, ஏன் கடவுள் வந்து பாரதத்தில் தான் வருவாரா அப்படின்னு சொல்லி சிலர் கேக்குறாங்க. பாரதம் மட்டுமே சொர்க்கம் ஆகுமா என்ன? ஆம், அப்படிலாம் கேக்குறாங்க. பாரதத்தில் தான் கடவுள் வருவாரா, பாரதம் மட்டும்தான் சொர்க்கம் ஆகுமா அப்படின்லாம் கேக்குறாங்க. ஆம், இது அழிவற்ற அனாதி பாகமாக ஆகிவிட்டது அல்லவான்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பாகமே இங்கேதான் நடக்குது, அழிவற்ற அனாதி பாட்டா இங்க நடக்குது இல்லையா, அதனால இங்கேதான் வந்து பாபா வருவாரு, இங்கேதான் வந்து சொர்க்கம் வரும்னு சொல்லி சொல்லுங்க. ஏன்னா இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதே திரும்ப நடக்கிறதுனால இந்தியாவில தான் பாபா வருவாரு, இந்தியா தான் சொர்க்கமா மாறும்னு சொல்லி சொல்லுங்க. அழிவற்ற பாகம். ஏன்னா அடுத்த கல்பம் அமெரிக்காவில் வருவாரா என்ன? ஒரு கல்பமும் எங்க வராரோ அங்கதான் அவர் வந்தாகும். அதனாலதான் பிரம்மா உடல்லே வர்றாரு. அடுத்த கல்பத்துல வேற உடல்ல வருவாரா அப்படிலாம் கிடையாது. அதே நந்தி உடல்ல தான் சிவன் வருவாரு. பாக்கியரதம் அவர் தான், லேக்ராஜ்ன்றவர உடல்ல தான் வருவாரு. அந்த ஆத்மா தான் கிருஷ்ணருடைய கடைசி பிறவி. அதனால கிருஷ்ணர் ஆத்மா தான் அந்த கடைசி உடல்ல இருக்கிறாரு. அவரோட உடல்ல தான் அது, அவர் எங்க பிறந்தாரோ அந்த பூமியில தான், இந்தியாவில தான் வருவார். பாரதம் தான் சொர்க்கமா மாறும். இதெல்லாம் அழிவற்ற பாகமா ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. தந்தை எவ்வளவு வேந்தவராக இருக்கின்றார். பதித்த மாணவர்களை பாவனமாக்கும் தந்தையே சொல்றாரு, என்ன இந்த பதித்த உலகில் தான் அழைக்கிறீங்க, என்னை இங்கதானே கூப்பிட்டீங்க, என்னன்னா சொர்க்கத்திலேயே கூப்பிட்டீங்க. நான் சதா பாவனமாக இருக்கிறேன். நான் எவ்வளவு தூய்மையான ஆள் தெரியுமா, நான் எப்பயுமே தூய்மையா இருக்கிறேன், உங்களை மாதிரியா இருக்கிறேன். நீங்க அப்படியே இறங்கி இறங்கி இப்படி ஆயிட்டீங்க, ஆனா நான் எப்பயுமே தூய்மையா இருக்கிறேன்றாரு. என்னை பாவன உலகில் அழைக்க வேண்டும் அல்லவா. பாபா சொல்றார், நான் எப்பேற்பட்ட ஆள், நான் எவ்வளவு தூய்மையா இருக்கேன், நான் வந்து வைரம் மாதிரி இருக்கிறேன். என்னை வைரம் போன்ற உலகில தானே கூப்பிடணும். இருந்தாலும் இந்த உலகத்துல நீங்க கூப்பிட்டீங்க, ஆனால் என்னை எங்க கூப்பிடுறீங்க? ஆனால் கிடையாது, பாவன உலகில் அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அங்க என்னை அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அங்க தூய்மையான உலகத்துல நீங்க ஜாலியா வாழறீங்க இல்லையா, அதனால அங்க கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. வந்து பாவனமாக்குங்கள் என்று நீங்க எங்க கூப்பிடுறீங்க, பதித்த உலகில் தான் அழைக்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. இந்த தூய்மையற்ற உலகத்துலதான் வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்னு சொல்லி எங்களை கூப்பிடுறீங்கன்றாரு. நான் எவ்வளவு உயர்ந்த விருந்தாளியாக இருக்கிறேன். அப்ப பாத்துக்கோங்க, நான் தூய்மையா இருக்கிறேன், நீங்க தூய்மையற்றவரா இருக்கிறீங்க. எனக்கும் உங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அந்த மாதிரி நான் இருக்கிறேன்னா நான் இப்ப எவ்வளவு உயர்ந்த விருந்தாளியாக இருக்கிறேன். இப்ப எப்பேற்பட்ட ஆளு, நீங்க கூப்பிட்டீங்கன்றதுனால தான் நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. அரைக்கல்பமாக என்னை நினைவு செய்து வந்தீர்கள். நீங்க 2500 வருஷமா என்னை எட்ட இருந்தே பாத்தீங்க இல்லையா, இவரெல்லாம் நமக்கு கிடைப்பாரா அப்படின்ட்டு நம்ம எப்படிலாம் அவரை வந்து கனவுல கூட கிடைப்பாருன்னு கூட நினைச்சு பார்க்கல. கடவுளை நம்ம சந்திப்போன்ட்டு
அந்த மாதிரி நம்ம ஏங்கி 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 அவருக்காக ஏங்கணும் இல்லையா? அரைக்கல்பமாக என்னை நினைவு செய்து வந்தீர்கள். இப்போ வந்து அவர் கிடைச்சிட்டாருன்னா எவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்கணும், அதான் கேட்குறாரு. இங்கே எந்த பெரிய மனிதரையும் அழைக்கிறீர்கள் என்றால் 1 வருடம் அல்லது 2 வருடம் அழைப்பீர்கள். இன்னார் இந்த ஆண்டு வர முடியவில்லை எனில் அடுத்த வருடம் வருவார். இப்போ யாராவது பெரிய விஐபி இருக்கிறாருன்னா 1 வருஷம் அழைப்பீங்க, 2 வருஷம் அழைப்பீங்க, அந்த 1 ஆண்டு வர முடியலன்னா அவங்க அடுத்த வருஷம் வருவாங்க. ஆனா நீங்க இவரை எவ்வளோ காலமா கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்க? சிவபாபாவை நம்ம எவ்வளோ காலமா கூப்பிட்டுட்டு இருக்கிறோம்? 2500 வருஷமா கூப்பிட்டுட்டு இருக்கிறோம். இவரை அரைக்கல்பமாக நினைவு செய்து வந்தீர்கள். இவர் வரக்கூடிய பாகமும் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. நீங்க 2500 வருஷமா கூப்பிட்டு அவர் இப்பதான் வந்திருக்கிறாரு. கடைசி 100 வருஷம் தான் வராரு. அவருடைய வரக்கூடிய பாகம் இப்பதான் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. இது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாரு. இந்த வெளி உலகத்திற்கு யாருக்கும் தெரியாது. மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை ஆவார். மனிதர்கள் தந்தையை ஒரு புறம் அன்பாக அழைக்கிறாங்க, மற்றொரு புறம் மகிமை செய்வதில் களங்கம் ஏற்படுத்தி விட்டனர்னு சொல்றாரு. ஒரு பக்கம் அன்பா ஆசையா கூப்பிடுறாங்க, இன்னொரு புறம் நான் மகிமை பண்றேன்னு சொல்லிட்டு சர்வ வியாபி, எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, கல்லுல இருக்கிறாரு, முள்ளுல இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம உண்மையா கடவுள் வந்திருக்கிறாருங்க பிரம்மா உடலன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. அவர் கல்லுல இருக்கிறாருங்க, முள்ளுல இருக்கிறாருங்க, என் வீட்லயே இருக்கிறாருங்க, எனது நானே தான் கடவுள் எப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்பாம. உண்மையான கடவுள் வந்திருக்காருங்க, பிரம்மா உடல்ல வந்து பாடம் எடுக்கிறாருன்னு சொன்னா கேட்காம சர்வ வியாபின்ட்டு களங்கம் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. உண்மையில் இவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த மகிமைக்குரிய விருந்தாளி ஆவார். பாபா சொல்றாரு, உண்மையிலே பாபா யாருன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த மகிமைக்குரிய விருந்தாளி. அவரது மகிமையில் களங்கம் ஏற்படுத்தி விட்டீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அவர் கல் முள் அனைத்திலும் இருப்பதாக கூறிட்டீங்க. எவ்வளோ களங்கம் பாருங்க, நாயில, பூனையில, கல்லுல, முள்ளுல. இப்ப நம்மளையே சொல்றோம், உங்க அப்பா வந்து கல்லுல இருக்கிறாரு, உங்க அப்பா வந்து பூனையா இருக்கிறாரு, நாயா இருக்கிறாரு சொன்னா நமக்கு எவ்வளவு கோபம் வரும். அந்த மாதிரி நம்ம வந்து ஆத்மாவினுடைய அப்பாவை போய் சொல்லிட்டோம், நம்மளுடைய அப்பாவையே நம்ம எப்படி சொல்லிட்டோம், ரொம்ப கீழ்த்தரமா சொல்லிட்டோம், அதனால களங்கம் ஏற்படுத்திட்டீங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு உயர்ந்த அதிகாரம் உடையவர் தெரியுமா அவரு? அழைப்பதும் கூட மிக அன்பாக தான் அழைக்கிறீங்க, ஆனால் முற்றிலும் புத்தியற்றவராக இருக்கிறீர்கள் சொல்றாரு. கூப்பிட்டீங்க, ஆசையா கூப்பிட்டீங்க, நானும் வந்தேன், ஆனா இப்ப எவ்வளவு முற்றிலும் புத்தியற்றவரா இருக்கிறீங்கன்றாரு. நான் வந்துதான் உங்களுக்கு எனது அறிமுகம் கொடுக்கிறேன். நானே வந்து அவன் அருளால் அவன் தாள் வணங்கிட்டு பக்தியில சொல்லியிருக்காங்க. அவரே வந்து அவருடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். நான் உங்களது தந்தையாக இருக்கிறேன். வந்து என்ன சொல்றாரு, நீங்கன்னா ஆத்மா, என் குழந்தைகள், இனிமையான குழந்தைகளே, நான் உங்க அப்பா அப்படின்னு அழகா சொல்றாரு. அப்ப எவ்வளவு மரியாதை அவருக்கு கொடுக்கணும். அவரு இங்க வர வேண்டிய இடமே இல்லை, அவரோட லெவலே வேற. அவர் எங்கேயோ, நம்ம எங்கேயோ. ஆனா நமக்காக வந்திருக்கிறார் இந்த பதித சரீரத்துல வந்து எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், அவர் பேச்சு எப்படி கேட்கணும், அவருடைய ஸ்ரீமத் படி எப்படி நடக்கணும். என்னை இறை தந்தை பரம்பிதா என்று கூறுகிறார்கள். என்னை தான் என்னன்னு சொல்றாங்க, பரமபிதா அப்படின்னு சொல்றாங்க. எப்போது அனைவரும் ராவணின் கைதிகளாக ஆகிவிடுகிறீர்களோ, எப்ப நீங்க போய் அந்த மாயாட்ட மாட்டிக்கிட்டீங்களோ, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், அதான ரொம்ப பிடிக்குது, அது ஈர்க்குது அப்படியே. அது ஏன் இப்ப கடவுளை விட அதுதான் ரொம்ப பிடிக்குது எல்லாருக்கும். இங்க இருக்கிற விஷயம், இந்த பூலோகத்துல இருக்கிற அந்த புவி ஈர்ப்பு இசை பிடிச்சி இழுக்கிற மாதிரி அது அப்படியே வந்து இந்த ராவணனுடைய 5 விகாரம் எல்லாரையும் பிடிச்சி இழுக்குது. ஆனா கடவுள் பக்கம் போனா போக முடியல, புத்தி அப்படியே அவர் பக்கம் போக மாட்டுது. இந்த புத்தி இங்கேயே தான் சுத்துது. அதான் சொல்றாரு, ராவணின் கைதிகளாக ஆகிவிடும் போது அப்பொழுதுதான் தந்தையே இப்ப வர வேண்டியிருக்கு. இப்ப நம்மள வந்து அந்த சீதை எப்படி இலங்கையில மாட்டிக்கிச்சோ, ராமர் வந்து காப்பாத்துறாரோ, அந்த மாதிரி நம்ம இப்ப மாட்டிட்டு இருக்கோம் ராவணனுடைய இலங்கையில. ஆத்மா சீதை எல்லாம் மாட்டிக்கிச்சு, பரம்பிதா பரமாத்மா தான் வர வேண்டியிருக்குது. ராமர் வராரு. ஏனெனில் அனைவரும் பக்தைகளாக, அதாவது நாயகிகளாக, சீதைகளாக இப்ப இருக்கிறீங்க. ஏன் வராருன்னா நம்ம எல்லாரும் அவரோட பக்தைகளா, நாயகியா, சீதையா இருக்கிறோன்றாரு. தந்தை எப்படி இருக்கிறாரு, நம்மளுடைய அப்பா வந்து நாயகனா ராமரா இருக்கிறாரு. ஒரு சீதைக்கான விஷயமே கிடையாது. சொல்றாரு பாருங்க, ஒருத்தரா என்ன கூப்பிடுறீங்க, உலகம் ஃபுல்லா அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பெண் உடல்ல ஆண் உடல்ல இருந்தாலும் ஆத்மா சீதைன்ட்டார். அவன் எல்லாரும் கூப்பிடுறாங்க, ஒரு சீதைக்கான விஷயமே கிடையாதுன்றார். அனைத்து சீதைகளையும் ராவணன் சீதையிலிருந்து விடுவிக்கின்றார். இப்ப எல்லா ஆத்மாக்களையும்
இந்த ராவணனுடைய ராஜ்யத்திலிருந்து விடுக்கிறார். இது எல்லையற்ற விஷயமாகுன்றாரு. ஒரு எல்லைக்குட்பட்ட அந்த ராமர் சீதையோட கதை கிடையாது, இது எல்லையற்ற சீதைகளுடைய கதைன்றாரு. எல்லையற்ற விஷயம். இது பழைய பதித்த உலகமாகும். இது பழையதாக ஆவது பிறகு புதியதாக ஆவது மிக சரியாகவே நடைபெறுதுன்றாரு. இப்போ இந்த உலகம் பழசாகுது, அப்புறம் திரும்ப புதுசாகுது, இது எல்லாமே கரெக்டாக அக்யூரேட்டாக நடக்குதுன்றாரு. இந்த சரீரம் சிலருக்கு மிகவும் விரைவாக பழையதாக ஆகிவிடுகிறது, சிலருக்கு அதிக காலம் ஏற்படுகிறது. இப்போ நம்ம உடம்பு கூட இருக்குல்ல, சிலருக்கு வந்து சீக்கிரமாக வயசாயிட்ட மாதிரி இருக்கும், சிலருக்கு நல்லாவே இருக்கிறாங்க. ஏன்னா உணவு பழக்க வழக்கம், தன் கையாலே சமைச்சு தன் கையாலே சாப்பிடுவாங்க, வெளியில வைக்கிறதுலாம் சாப்பிட மாட்டாங்க. அப்ப நல்லா பார்த்துக்கும் போது அந்தந்த ஊர்ல ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு விதமான சாப்பாடு, சில சாப்பாடு வந்து நல்லா வந்து உடம்ப வந்து அதிக காலம் உயிர் வாழற அளவுக்கு உடம்ப வச்சிருக்கும். சிலருக்கு வந்து சீக்கிரமாவே பழசாயிடும். இது நாடகத்தில் மிக சரியாக பதிவாயிருக்கிறதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் கூட அவங்கவுங்க பிராப்தி படி எல்லாமே அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த வரம், அவங்கவுங்க பண்ண கர்மா படி எல்லாம் நடக்குதுன்றாரு. இதெல்லாம் நாடகத்துல மிக அக்யூரேட்டா பதிவாயிருக்குன்றாரு. முழு 5000 ஆண்டிற்கு பிறகு மீண்டும் நான் வர வேண்டியிருக்கிறது. இப்போ திரும்ப 5000 வருஷம் கழிச்சு திரும்ப நம்ம கூப்பிடும்போது அப்போ கூட வரமாட்டாரு. ட்ராமால எப்போ இருக்குதோ அப்பதான் அவர் வருவார். பிரம்மா பாபாவுக்கு 60 வயசு ஆகும்போது அவருக்கே எல்லாத்துலேருந்தும் விருப்பம் இல்லாமல் போகும்போது அவர் உடல்ல வந்து அவதரிச்சு எல்லா ஞானத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் வந்து தான் எனது அறிமுகம் கொடுக்கிறேன் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்றாரு. யாரிடத்திலும் எனது அறிமுகமே கிடையாது. இப்ப யாருகிட்டையும் யாரும் என்னை பத்தி சொல்ல முடியாது. என்னுடைய அறிமுகம் யாருக்கும் தெரியாது, நானே வந்துதான் சொல்றேன்றாரு. பிரம்மா விஷ்ணு சங்கரின் லட்சுமி நாராயணனின் சீதை ராமரின் அறிமுகமும் யாருக்கும் கிடையாதுன்றாரு. யார் பிரம்மா விஷ்ணு சங்கரரு, யார் லட்சுமி நாராயணன், யார் சீதை ராமர், இதனுடைய அறிமுகமும் யாருக்கும் கிடையாதுன்னு சொல்றாரு. நாடகத்தில் உயர்ந்திலும் உயர்ந்த நடிகர்கள் இவர்கள் தான், ஆனா இவங்க தான் வந்து முக்கியமான நடிகர்கள்ன்றாரு. மனிதர்களை பற்றிய விஷயம்தான் இது, இது எல்லாமே மனுஷங்களோட கதை தான். ஆனா யாருக்கும் 10 8 கைகள் உடையவர்கள்லாம் கிடையாதுன்றாரு. 2 கைகள் உடைய மனிதர்களுடைய கதை தான் இது. யாருக்கும் 8 கையோ 10 கையோ எல்லாம் கிடையாதுன்றாரு. விஷ்ணுவிற்கு ஏன் 4 கைகள் காண்பிக்கின்றனர் சொல்லி பாபா கேட்கிறாரு. ராவணனுக்கு ஏன் 10 தலைகள் உள்ளன என்பது யாருக்கும் தெரியாது. நமக்கு தான் தெரியும். விஷ்ணுனா லட்சுமி நாராயணன் இணைந்த சுரூபம், குடும்ப மார்க்கம், இல்லற மார்க்கம்ன்றதுனால 4 கை காமிச்சிருக்காங்க. ராவணனுக்கு 10 தலைனா 5 விகாரம், ஆணுக்கு பெண்ணுக்கு, காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் வந்து ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கும் இருக்குது. அதனால 5 தலைகள் 10 தலைகள் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அந்த ராவணன்றது விகாரம் தான், விகாரத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க, மற்றபடி அது ஒரு ஒரு ஆள் கிடையாதுன்னு சொல்றாரு. தந்தை வந்துதான் முழு உலகின் முதல் இடைக்கடை ஞானத்தை நமக்கு கொடுக்கிறாரு. நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த விருந்தாளியாக ஆனால் குப்தமாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். பாபா வந்து உலகத்துக்கு வராரு, எப்படி மாயா கண்ணுக்கு தெரியாதோ அது மாதிரி பாபாவும் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்த விருந்தாளியா இருக்கிறாரு, குப்தமா வந்திருக்கிறாரு. இதையும் நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். ஆனா நமக்கு தான் தெரியும் பாபா ஒரு புள்ளியா இருக்கிறாரு, பரமாத்மா. அவர் ஒரு உடல் அவதரிச்சு நமக்கு இந்த ஞானத்தை சொல்றாரு. ஆனால் அறிந்திருந்தாலும் கூட மறந்துடுறீங்க. நமக்கு எல்லா சீக்கிரட்டும் தெரியும், எல்லா ரகசியம் தெரிஞ்சாலும் நம்ம வந்து அரைக்கல்பமா எப்படி நம்ம மாயா வழியில வாழ்ந்தோமோ அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுறதுனால நம்ம மறந்து மறந்து போயிடும் பாபாவான்னு சொல்றாரு. அவர் மீது எவ்வளவு மரியாதை வைத்திருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, விருந்தாளியா அழைக்கின்ற விருந்தாளியா தான் வந்திருக்கிறாரு. நம்ம தான் அழைச்சோம், அதான் வந்திருக்கிறாரு. வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோம், விருந்தாளியா வந்திருக்கிறாரு. அப்ப அவர் மீது எவ்வளவு மரியாதை வைத்திருக்க வேண்டும். அவரை ஹையஸ்ட் வேற ஒரு விவிவிஐபின்ற மாதிரி சொல்லணும். அவரே வந்திருக்கிறாருன்னா அவருக்கு எவ்வளவு மரியாதை வைத்திருக்கணும். சாதாரணமா ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலே நம்ம எப்படி கவனிச்சுக்கிறோம், வாங்க வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கறது, சோஃபால உட்கார வைக்கிறது, எப்படி ஒரு மரியாதையோட கவனிச்சுக்கோம். இவர் எப்பேற்பட்டவர், தூய்மையானவர், எவர் பியூரு, அவருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு பெரிய விஐபி நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா எப்படி கவனிச்சுக்கணும். அது மாதிரி ரெஸ்பெக்ட் வேணுன்றாரு. எனக்கு என்ன ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்குறாரு. இனிமையான குழந்தைகளின் கொஞ்சறதுனால ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டோம் நம்ம, அதான் சொல்றாரு. அவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். இப்ப அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும் இல்லையா, அவரை மட்டுமே நினைக்கணும்ன்றாரு. அவர் என்ன சொல்றாரு, அரைக்கால்பமா யார் யாரையோ நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல, நீங்க 2500 வருஷமா 63 பேரையும் உங்களை நான் டிஸ்டர்பே பண்ணல. நீங்க யார் யாரையோ தான் நினைச்சிட்டு இருந்தீங்க. தேக உணர்வுல அவங்க இவங்கன்னே எல்லார பத்தி பேசிக்கிட்டு யார் யாரையோ நினைச்சிட்டு இருந்தீங்க. இந்த ஒரு பிறவி மட்டும் என்ன நினைங்கன்னு சொல்றாரு. மற்றவங்க ஏன் நினைக்கிறீங்க, அடுத்தவங்களை நினைச்சு அவங்களுக்கும் தொந்தரவு கொடுக்குறீங்க.
நீங்க என்ன நினைச்சீங்கன்னா எல்லாருக்கும் சுகம்தான் கொடுப்பீங்கன்றாரு. ஆத்மாவும் நிராகாரராக இருக்கிறது. இப்ப ஆத்மா புள்ளியா இருக்கு, பரமாத்மாவும் நிராகாரரா புள்ளியா தான் இருக்கிறாரு. இதில் போட்டோவிற்கான விஷயம் கிடையாதுன்றாரு. இதுல என் போட்டோவெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? இங்க நம்ம போய் என்ன செல்ஃபியா எடுத்துக்க முடியும் பாபா கூட? அவரு புள்ளியா இருக்கிறாரு, நம்மளும் புள்ளியா இருக்கிறோம். இதுல போட்டோவிற்கான விஷயம் எல்லாம் கிடையாதுன்றாரு. நீங்கள் ஆத்மா என்று நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இப்ப நான் புள்ளி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாபாவை புள்ளியா இருக்காருன்ட்டு நினைவு செய்யணும். இதுல இருந்து போட்டோ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் தேவையில்லைன்றாரு. இந்த உடம்பே அழிய போகுது, இதை ஏன் நீங்க இதெல்லாம் நினைக்கிறீங்கன்றாரு. தேக அபிமானத்தை விட வேண்டும். இப்ப தேக அபிமானத்தை விட்டுருங்க. நீங்கள் எப்போது அழிவற்ற பொருளை தான் பார்க்க வேண்டும். இப்ப நீங்க அழிவற்ற பொருளை தான் பார்க்கணும். அழியக்கூடிய தேகத்தை நீங்க ஏன் பாக்குறீங்க சொல்றாரு. அதை பார்த்து தானே தேக உணர்வுல வந்துட்டீங்க. இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் எப்படி பாக்குறோம்? நம்மளோட பார்வை எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த உலகத்தை நம்ம எப்படி பாக்குறோம்னா அழியக்கூடியதை பாக்குறோம். கண்ணால எல்லாத்தையும் அழியக்கூடியதை பாக்குறோம். எல்லாரையும் தேகமா பாக்குறோம். அப்புறம் அந்த தேகம் அழிஞ்சு போயிடுது. அப்புறம் அது பார்த்ததுனால அது அழிஞ்சு போச்சு. அதனால இப்ப நீங்க உங்க பார்வையை மாத்துங்க. நீங்க அழியாததை பாருங்க, ஆத்மாவை பாருங்கன்னு சொல்றாரு. ஆத்மா அபிமானியாக இப்ப ஆகுங்கள். இதில் தான் உழைப்பு இருக்கிறது. ஆனா இது ரொம்ப குப்தமா இருக்குது. இது என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க உடம்பா பாத்தீங்கல்ல, இப்ப ஆத்மாவா பாருங்க. இதுல ரொம்ப முயற்சி இருக்குன்றாரு. அதாவது நம்ம எதிர ஒரு மனுஷங்க வருவாங்க, ஆனா நம்ம அந்த மனிதரை பார்க்க கூடாது. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை பார்க்கணும். இவங்க ஆத்மா இந்த உடல்ல இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்வையை மாத்தணும். அப்படி மாத்தும் போது ஏகப்பட்ட வைப்ரேஷன் நம்மள்ட்ட இருந்து போகும். அவங்களுக்கே அவங்கள ஆத்மான்னு புரியற அளவுக்கு அவங்களுக்கு வைப்ரேஷன் உணர்த்தும். நிறைய மேஜிக் நடக்கும். இதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா நீங்க பெரிய பதவி அடைவீங்கன்னு சொல்றாரு. ஆனா இதுல பெரிய முயற்சி இருக்கு. இப்படிதான் பிரம்மா பாபா செஞ்சு செஞ்சு ஃபரிஸ்தாவா மாறினாரு. இந்த மாதிரி நீங்க பயிற்சிகள் பண்ணணுன்றாரு. எந்த அளவு நீங்க நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவுக்கு கர்மாதி நிலை அடைந்து உயர்ந்த பதவி அடைவீங்க. இந்த மாதிரி நீங்க பாபா நினைவுல இருக்கும்போது கர்ம கணக்குகள்லாம் முடிச்சிருவீங்க. முடிச்சிட்டு கர்மத்தை வென்ற நிலையை அடைஞ்சு உயர்ந்த பதவியை அடைஞ்சிருவீங்க. லட்சுமி நாராயணனா ஆயிடுவீங்கன்றாரு. ஆனா இந்த பயிற்சியெல்லாம் யார் செய்வாங்கதோ அவங்கதான் அடைவாங்கன்னு சொல்றாரு. இது சின்ன சின்னதா முயற்சி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த சின்ன வயசுல இருந்து இப்ப எல்கேஜில இருந்து அப்படியே ஏபிசிடி எழுதுறோம் இல்லையா? எழுதி 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 அது எப்படி பதியுது? ஏபிசிடி 1 2 3 அப்படின்னு பசங்க படிச்சு அப்படியே 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்னா நல்லா வேர்ட்ஸ் எழுத கத்துக்குவாங்க. அதெல்லாம் பயிற்சி தான் இல்லையா? பயிற்சியில தான் மாறுறாங்களா? அதே மாதிரி தான் இதுவும் பயிற்சி நீங்க பண்ணணும். இப்ப ஒரு நாள் ஆத்மாவா பார்க்கணும். அப்புறம் அப்படியே மறந்துரும். ஒரு டைம் பார்ப்போம், மறந்துரும். அப்புறம் 2வது தடவை மறந்துரும். அப்புறம் திரும்ப நான் செய்வேன்ட்டு திரும்ப நீங்க ஆத்மாவா பார்க்குற பயிற்சி செய்யணும். அப்படி செய்ய 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 அது பயிற்சி அப்படியே என்ன ஆயிடும், நமக்கு ப்ராக்டிக்கலா அது நடைமுறையில வந்துரும். நடைமுறையில வரும்போது மேஜிக் நடக்கும். அப்பதான் ஆத்மா அபிமானி ஸ்திதி வரும். அப்ப கர்மாதித் நிலை நீங்க அடையும் போது உயர்ந்த பதவி அடைவீங்கன்றார். தந்தை மிக எளிய யோகா, அதாவது நினைவை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இப்ப பாபா நமக்கு சகஜ ராஜயோகம், சகஜமா யோகா கத்து கொடுக்குறாரு. நினைவையும் கத்து கொடுக்குறாரு. பல வகையான யோகா உள்ளனன்னு சொல்றாரு. நிறைய யோகா இருக்குது. அதுல நம்ம பார்த்துருக்குறோம். ஹட யோகா இருக்குது, நிறைய விதவிதமான யோகா இருக்குது. நினைவு என்ற வார்த்தை தான் யதார்த்தமானதுன்னு சொல்றாரு. ஆனா நினைவு என்றது தான் இது யோகா கிடையாது. நினைவுன்றது இப்ப சாதாரணமா நம்ம ஒருத்தவங்கள நினைச்சிட்டே இருக்கிறோம். உடனே அவங்க ஃபோன் பண்ணி நீ என்ன நினைச்சியா, அதனால தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுடைய நினைவு அவங்களுக்கு டச் ஆகுது. அதுதான் கனெக்ஷன்ன்றது யோகா. அதான் சொல்றாரு, நினைவு என்ற வார்த்தை தான் யதார்த்தமானது. நம்ம நினைச்சோம், உடனே அவங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு. அது மாதிரி பாபா நினைக்க சொல்றாரு. பரமாத்மா தந்தையை நினைவு செய்வதில் தான் உழைப்பே இருக்கிறது. இப்ப பாபாவை நினைக்கிறதுல தான் உழைப்பே இருக்குதுன்றாரு. இப்ப நம்ம நினைச்சோன்னா அவருக்கு தெரியும். நம்ம ஆத்மான்னு புரிஞ்சு நினைக்கும் போது பாபாவுக்கும் டச் ஆகும். உடனே பாபா நமக்கு கரண்ட் கொடுப்பாரு. நான் ஆத்மா, இந்த உடல் அல்ல, இந்த உலகம், உறவினர்கள் எல்லாத்தையும் நான் மறந்து ஒரு பாபா நினைவுல இருக்கிறேன். கடவுளே வந்துட்டாரு, அவர் நினைவுல இருக்கிறேன்ட்டு இருக்கும்போது இருந்து பாருங்க. சோல் கான்சியஸ்ல உங்களுக்குள்ளார அவ்வளோ சக்தி இறங்குறது அனுபவமாகும். நான் இவ்வளவு நேரம் நினைவில் இருந்தேன் என்று மிக சிலர் மட்டுமே உண்மையை சொல்றாங்க. பாபாக்கு சார்ட் எழுதுறாங்களே, அதெல்லாம் நான் இவ்வளவு நேரம் நினைச்சேன் பாபான்ட்டு சிலர் மட்டும்தான் உண்மையை சொல்றாங்க. நினைவு செய்யவில்லையே எனில் கூறுவதற்கு வெட்கம் ஏற்படுகிறது. உண்மைதான். நம்ம நைட்டு சார்ட் எழுதும்போது நம்ம நினைக்கவே இல்லைன்னா எப்படி பொய் சொல்றது? அப்ப வெக்கம் வேற வருது. ஐயோ, முழு நாளும் வேஸ்ட் பண்ணிட்டோன்ட்டு. முழு நாளும் 1 மணி நேரம் நினைவில் இருந்தேன் என்று எழுதும்போது வெக்கம் ஏற்பட வேண்டும் அல்லவா? பாபா சொல்றாரு.
சார்ட் வைக்கிறீங்க, பாபா முழு நாளும் உன்னை நினைக்கல, 1 மணி நேரம் தான் நினைவுல இருந்தேன்ட்டு எழுதும்போது வெக்கம் வரலையா உங்களுக்குன்னு சொல்லி கேட்குறாரு. எந்த தந்தையை இரவு பகல் நினைவு செய்ய வேண்டுமோ அவரை நான் 1 மணி நேரம் 1 மணி நேரம் மட்டுமே நினைவு செய்கிறேன். இதில் தான் குப்த உழைப்பு இருக்கிறது சொல்லி சொல்றாரு. தந்தையை அழைக்கிறீர்கள் எனில் தூரத்திலிருந்து வருபவர் விருந்தாளியாக ஆகிவிடுகிறார் அல்லவா. இப்ப பாபா கூப்பிடுறீங்க, அவரு தூரத்துல இருந்து வராருன்னா அவர் நமக்கு விருந்தாளி தானே. நான் புது உலகின் விருந்தாளியாக ஆவது கிடையாது என்று தந்தை கூறுகின்றார். நான் ஒன்றும் சொர்க்கத்துல வரல, அங்க விருந்தாளியா வரல, வர்றதே இந்த பழைய உலகத்துல, அதுவும் கூப்பிட்டீங்கன்னு வந்திருக்கிறேன், வந்து புது உலகை ஸ்தாபனை செய்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. வர்றதே எதுக்காகனா உங்களெல்லாம் பேக்கப் பண்ணி சொர்க்கத்துக்கு கூட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறேன். இது பழைய உலகமாகும், இதையும் யாரும் யதார்த்தமாக புரிந்து கொள்ளவில்லை. இதெல்லாம் சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பழைய இப்போ வெளி உலகத்திலலாம் சாதாரணமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் சொன்னாலே புரியாது. அதை யாரும் யதார்த்தமா புரிஞ்சுக்கலன்றாரு. புது உலகின் ஆயுளையும் அறியவில்லை. அது மாதிரி அவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான ஆண்டுகள் சொன்னதுனால புது உலகினோட ஆயுளும் தெரியல. தந்தை கூறுகின்றார், இந்த ஞானத்தை நான் வந்து தான் கொடுக்கிறேன், பிறகு நாடகப்படி இந்த ஞானம் மறைந்து விடுகிறது. பாபாவே வந்து சொல்றார், இந்த ஞானத்தை நான் தான் கொடுத்தேன், ஆனா டிராமா படி சத்தியோகத்துக்கு போனோடனே இந்த ஞானம் மறைஞ்சிருது. மீண்டும் கல்பத்திற்கு பிறகு இந்த பாகம் திரும்பவும் நடைபெறும். அப்ப இந்த ஞானமே இல்லாம போயிடுது. அப்புறம் சாஸ்திரம் உருவாக்கி அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, கிருஷ்ணர் சொன்னாரு, இவர் வியாசர் சொன்னாருன்ட்டு எழுதிடுறாங்க. அப்போ வந்து சிவன் சொன்னாருன்றதே மறைஞ்சு போயிடுது இல்லையா. அப்போ திரும்ப சங்கமயுகத்தில் வந்து அவர் திரும்ப இந்த பாகத்தை பார்ட்டை நடிக்க வேண்டியதாக இருக்குது. திரும்பவும் நான் வரேன்றாரு. பாகம் திரும்பவும் நடைபெறும். என்னை அழைக்கிறீர்கள், ஆண்டுதோறும் சிவஜெயந்தி கூட கொண்டாடுறீங்க. யார் இருந்து விட்டு சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆண்டுதோறும் கொண்டாடுவாங்க இல்லையா. இப்போ ஏதோ ஒரு பர்த்டே கொண்டாடுறீங்க, யார் அவங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே கொண்டாடுவீங்க. யார் எங்க உலகத்துல இருந்துட்டு போயிருக்காங்களோ அவங்களுக்கு தானே நீங்க ஏதாவது ஒரு விழா கொண்டாடுவீங்க. அப்ப சிவ ஜெயந்தி கொண்டாடுறீங்கன்னா அப்ப அவர் வந்துட்டு போயிருக்காருன்னு தானே அர்த்தம். சிவபாபா இருக்கும் 12 மாதங்களுக்கு பிறகு ஜெயந்தி கொண்டாடுறீங்க இல்லையா. வருஷத்துக்கு ஒரு தடவை அவருக்கு ஏன் சிவ ஜெயந்தி கொண்டாடுறீங்கன்னு கேட்கிறாரு. ஆனால் எப்போதுல இருந்து கொண்டாடி வருகிறோம் என்பது யாருக்குமே தெரியாது. சிவ ஜெயந்தி எப்போதுல இருந்து கொண்டாடுறாங்கன்ட்டு யாருக்கும் தெரியாது. லட்சம் ஆண்டுகள் என்று சொல்லிடுறாங்க. கலியுகத்தின் ஆயுள் கூட 1,00,000 ஆண்டுகள் என்று எழுதிட்டாங்க. தந்தை சொல்றாரு, இது 5000 ஆண்டிற்கான விஷயம்தான். உண்மையில் இந்த தேவதைகளின் ராஜ்யம் பாரதத்தில் தான் இருந்தது அல்லவா. ஆக தந்தையும் சொல்றார், நான் பாரதத்தின் மிகப்பெரிய விருந்தாளி. எவ்வளோ பெரிய விருந்தாளியா வந்திருக்கிறாரு. என்னை அரைக்கல்பமாக அதிகம் அழைச்சு கொண்டே வந்தீர்கள். 2500 வருஷமா எங்க விட்டீங்க என்ன, கூட்டினே கடந்தீங்கல்ல. கூக்குரல் வந்துகிட்டே இருந்தது, வாங்க வாங்கன்ட்டு. அதனால தான் வந்தார். எப்பொழுது அதிகம் துக்கமானவர்களாக ஆகிறீர்களோ அப்போது பதித்த பாவனே வாருங்கள் என்று கூறினீர்கள். கலியுக கடைசியில தான் நம்ம கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான் பதித்த உலகில் வந்திருக்கிறேன். நான் கூட இந்த தூய்மையற்ற உலகில் தான் வந்திருக்கிறேன். அதுவும் நீங்க கூட்டதுனால தான் வந்திருக்கிறேன். எனக்கு ரதம் கூட வேண்டும் அல்லவா. ஆத்மா அழிவற்ற மூர்த்தியாகும், அதன் சிம்மாசனம் தான் இதுவாகும். இந்த பூர்வமத்தி சிம்மாசனம் தான் ஆத்மாவுடைய சிம்மாசனம். ஆத்மா அழிவற்ற மூர்த்தி, தந்தையும் அழிவற்ற மூர்த்தி ஆவார். இந்த சிம்மாசனத்தில் வந்து அமர்கின்றார். ஆத்மாவும் அழிவற்ற மூர்த்தி, தந்தையும் அழிவற்ற மூர்த்தின்றதுனால இந்த பூர்வமத்தி சிம்மாசனத்துல வந்து அமர்கின்றார். இது மிகுந்த ரமணீகரமான மனதிற்கு பிடித்த விஷயமாகும். பாருங்க, இந்த 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 பாயிண்ட் வந்து மனசுக்கு பிடிச்ச விஷயம்ன்றாரு. வேற யாராவது கேட்டால் குழப்பமடைந்துடுவாங்க, வெளி உலகத்துல இருக்கிறவங்க கேட்டா குழப்பம் அடைந்துடுவாங்க. இப்போது தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, எனது வழிப்படி நடந்து செல்லுங்கள். நான் என்ன சொல்றேனோ கண்ணை மூடிட்டு நடங்க. நான் உங்களை வழியில விட மாட்டேன், தனியா விட மாட்டேன், கூட்டிட்டு தான் போவேன்றாரு. அதனால என் வழிப்படி நடந்து செல்லுங்கள். சிவபாபா வழி கூறுகின்றார், சிவபாபா முரளி நடத்துகின்றார் என்று நினையுங்கள். இப்ப இந்த முரளியை யார் படிச்சாலும் பாபா தான் சொல்றாரு, பாபா தான் முரளி நடத்துறாருன்ட்டு நினைங்க. நானும் இவரது முரளி கேட்டு வாசிப்பேன், சொல்லக்கூடியவர் அவர் அல்லவா. இந்த பிரம்மா பாபா சொல்றாரு, நான் கூட இவரோட முரளியை கேட்டு அதை வாசிக்கிறேன். ஆனா யார் சொல்றது, சிவபாபா தான் சொல்றாரு இல்லையா. இவர் நம்பர் 1 பூஜை நிலையிலிருந்து பிறகு நம்பர் 1 பூஜாரியாக ஆகின்றார். இந்த பிரம்மா பாபா கூட நம்பர் 1 பூஜ்ய நிலையிலிருந்து இப்படி பூஜாரி ஆயிட்டாருன்னு சொல்றாரு. இப்போது இவர் முயற்சியாளராக இருக்கிறார். இந்த பிரம்மா பாபா கூட நம்மள மாதிரிதான் முயற்சி புருஷார்த்தம் செய்கிறவரா இருக்கிறார். நமக்கு சிவபாபாவின் ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது என்பதை குழந்தைகள் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பவுமே என்ன புரிஞ்சுக்கணும்னா, பாபா தான் சொல்றாரு, சிவன் தான் சொல்றாரு, கடவுள் தான் வந்து ஸ்ரீமத் கொடுக்கிறாருன்றத குழந்தைகள் எப்போதும் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஏதாவது தலைக்கீழான விஷயம் நடந்தாலும் அதை இவர் சரி செய்து விடுவார் சொல்லி சொல்றாரு. ஒருவேளை ஏதாவது மாத்தி சொல்லிட்டாலும்
பிரம்மா பாபா மாத்தி சொல்லிட்டாலும் அதை வந்து சிவபாபா சரி செஞ்சிருவாராம். சொல்றாரு, இந்த உறுதியான நம்பிக்கை இருந்தால் சிவபாபா பொறுப்பாளி ஆகிவிடுவார். இந்த உறுதியான நம்பிக்கை வந்து பாபா மேல இருந்துச்சுன்னா பாபா அதுக்கு பொறுப்பாளி ஆகிடுவார்னு சொல்றாரு. இது நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. தடைகள் வந்தே ஆக வேண்டும். பாபா சொல்றாரு, டிராமால எல்லாமே பதிவாயிருக்கு, சிலதெல்லாம் தடை வந்தே தீருன்றாரு. மிக பெரிய பெரிய தடைகள் ஏற்படுகின்றன. யக்கியத்துல நிறைய பெரிய பெரிய தடை ஏற்படுகின்றார். தனது குழந்தைகளுக்கும் தடைகள் ஏற்படுகின்றன. ஆக சிவபாபா தான் புரிய வைக்கின்றார் என்று எப்போதும் நினையுங்கள். எப்பயுமே பாபா தான் சொல்றாரு, ஸ்ரீமத் பாபா தான் கொடுக்குறாருன்ட்டு எப்பவுமே நினைச்சுக்கோங்க. அப்போதுதான் அவர் நினைவு இருக்கும். அப்போதுதான் சிவபாபாவோட நினைவு இருக்கும். இல்லைன்னா இவங்க யாராவது சகோதரிகள் சகோதரர்கள் பிரம்மா பாபா நினைவு வந்துடும். அதனால எப்பயுமே சிவபாபா தான் எனக்கு சொல்றாரு. முரளி ஃபுல்லா படிக்கும்போது சிவபாபா தான் நமக்கு சொல்றாருன்றத நினைவு இருக்கட்டும். பிரம்மா பாபா தான் கட்டளை இடுகின்றார் என்று சில குழந்தைகள் நினைக்கின்றனர். சிலர் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பிரம்மா பாபா இருக்கும்போது அவருக்கும் நிறைய பிரச்சனைகள், அப்ப பிரம்மா பாபா தான் இதெல்லாம் சொல்றாருன்ட்டு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனால் கிடையாதுன்னு சொல்லி சிவபாபா சொல்றாரு. ஆனா கிடையாது, சிவபாபா தான் பொறுப்பாளி ஆவார். எல்லா ஸ்ரீமத்துக்கும் சிவபாபா தான் பொறுப்பாளி ஆவார். ஆனால் தேக அபிமானம் இருக்கும்போது அடிக்கடி இவரை தான் பார்த்து கொண்டே இருக்கின்றனர். ஆனா வர்றவங்க கிளாஸ் கேட்குறவங்க தேக அபிமானத்துல யார் சொல்றாங்களோ அவங்க சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க மூலமா சிவன் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின் போது அவங்க சொல்ற அந்த தேகதாரிய நினைக்க கூடாது. சிவன் சொல்றாரு, சிவன் தான் எனக்கு சொல்லிட்டு இருக்கிறாருன்ட்டு கேட்கணும் முரளிய. அப்போ வந்து நமக்கு எந்த ஒரு குழப்பமும் வராது. சொல்றவங்களும் சிவபாபா தான் என் மூலமா சொல்றாரு, கருவியா நான் இருக்கிறேன்ட்டு அந்த பணிவோட அந்த முரளியை அப்படியே படிக்கும்போது மற்றவங்களுக்கு சிவன் சொல்றாருன்றது அனுபவமாகும். அதான் சொல்றாரு, பிரம்மா பாபா படிக்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. தேக அபிமானம் இருக்கிறதுனால பிரம்மா பாபாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சிவபாபா எவ்வளவு உயர்ந்த விருந்தாளியாக இருக்கிறார். எனினும் ரயில்வேயில் வாழ்க்கை பயண ஓட்டத்தில் உள்ளவர்களும் அறியாமல் இருக்கின்றனர் சொல்றாரு. அவர் எப்பேற்பட்ட விருந்தாளியா இருக்கிறாரு. இருந்தாலும் சில பேர் வந்து வாழ்க்கை பயண ஓட்டத்துல புரியாம இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ரயில்வேனா நம்மளுடைய வாழ்க்கை பயண ஓட்டம். இப்ப நம்ம ஓடிட்டு இருக்கிறோம்ல, அந்த ஓட்டத்துல அவரை பத்தி புரிஞ்சிக்கலன்னு சொல்றாரு. நிராகாரமானவரை எப்படி அறிந்து கொள்ள அல்லது புரிந்து கொள்ள முடியும்? புள்ளியா இருக்கிறாரு, கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. அப்ப அவரை எப்படி புரிஞ்சுக்கிறது, அறிந்து கொள்ள முடியும் சொல்றாரு. அவர் நோயாளியாக ஆக முடியாது. அவருக்கு ஒருபோதும் நோய் வராது. ஏன்னா அவருக்கு உடம்பு இருந்தா தானே நோய் வரும். அது மாதிரி ஆத்மா வந்து பிறப்பிறப்பு எடுத்தாதான் அந்த காம கோபம் பற்று ஆசை அகங்காரம் வரும். அந்த நோயும் அவருக்கு கிடையாது. உடம்புலயும் நோய் கிடையாது, மனநோயும் கிடையாது, உடல் நோயும் கிடையாது. ஆக நோய்க்கான காரணம் என்னவென்று அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் இவரிடத்தில் உள்ளவர் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவங்க வந்து கேக்குறாங்க, நோய்க்கான காரணம் என்னன்ட்டு கேக்குறாங்க. ஆனா இந்த பிரம்மா பாபாவுக்குள்ளார யார் இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாம பேசுறாங்கன்னு சொல்றாரு. அவர் ஒருபோதும் நோயாளியா ஆக முடியாது சிவபாபான்னு சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்களும் வரிசை கிரமமாக ஆவீர்கள். நீங்க கூட எல்லாரும் வரிசை கிரமத்துலதான் பாபாவை புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாருக்கும் நிச்சய புத்தி வரிசை கிரமம் கிடையாது. பதவியும் ஒரே மாதிரி பதவி கிடையாது. எல்லாரும் வரிசை கிரமன்றாரு. அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கு தந்தை ஆவார். பிறகு இவர் பிரஜாபிதா, மனிதர்களின் தந்தை ஆவார். ஆக இந்த இருவரும் பாப் தாதா எவ்வளவு பெரிய விருந்தாளிகளாக ஆகிவிடுகின்றனர். ரெண்டு பேருமே முக்கியமானவங்க தான். சிவபாபா ஆத்மாக்களின் தந்தைனா, பிரம்மா பாபா மனிதர்களின் தந்தை. அவரும் எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? சர்வம்ச தியாகியா இருந்து பாப் சமான் ஆயிட்டாரு. அப்ப அவரும் பெரிய விருந்தாளியா தான் ஆகிடுறாங்க இல்லையா? நெக்ஸ்ட் சிவபாபா ஆயிடுறாரு. பாப் சமான் ஆயிடுறாரு. இருந்தாலும் அவருக்கு சமமா ஆக முடியும், ஆனா அவரா ஆக முடியாது இல்லையா? இருந்தாலும் சிவபாபாவுக்கு அடுத்து பிரம்மா பாபா. அப்ப ரெண்டு பேரும் முக்கியமான விருந்தாளியா ஆயிடுறாங்க இல்லையா? தந்தை கூறுகின்றார், எதுவெல்லாம் நடைபெறுகிறதோ நாடகத்தில் பதிவாயிருக்கிறது. இப்ப எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் டிராமால இருக்கு. நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவரே நாடகத்தினுடைய பந்தனத்துலதான் கட்டுப்பட்டு இருக்கிறாரு. அதான் சொல்றாரு, எல்லாம் நான் செய்யல, டிராமால இருக்குது. காட்சி கிடைக்குதுன்னா அது கூட டிராமால இருக்குன்னு சொல்றாரு. நாடகத்தில் பதிவு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. நாடகத்துல அந்த பதிவு இல்லைன்னா என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப நம்ம சில விஷயங்கள்லாம் கேட்குறோம், அது டிராமால இருந்தாதான் நடக்கும், நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. அதாவது நடக்காத ஒண்ணு அடம் பிடிச்சிட்டு நடக்கணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்னா அதெல்லாம் நடக்குமா? அதே கடவுள்கிட்டே போய் திட்டிகிட்டு இருப்போம், நீ எதுக்கு எனக்கு இதெல்லாம் செய்யல போகல அப்படின்ட்டு கோச்சுக்குவோம் கடவுள்கிட்ட. ஆனா கடவுள் சொல்றாரு, டிராமால இருந்தாதான் அது நடக்கும், எனக்கே டிராமாவை மீறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்றாரு.
அப்ப டிராமா பதிவு தான் ரொம்ப முக்கியம்ட்டாரு. மாயும் மிக மோசமானது. இந்த மாயாவும் மோசமானதுன்றாரு. ராமர் மற்றும் ராவணன் இருவரின் பாகம் இருக்குது இல்லையா? ராமர் அரை கல்பம் நம்மள கொண்டு போய் சுகமா வாழ வச்சா, இந்த ராவணன் மாயா வந்து அப்படியே துக்கமா வாழ வைக்குது. 2 பார்ட் இருக்குதுன்றாரு. நாடகப்படி ராவணன் ஒருவேளை சைத்தன்யமாக இருந்தால் நானும் நாடகப்படித்தான் வருகிறேன் என்று சொல்லும். பாபா சொல்றாரு டிராமா படி இந்த மாயா ஒருவேளை உயிரோட இருந்துச்சுன்னா, அதுக்கு ஞான உணர்வு உயிரோட இருந்துச்சுன்னா அதுவும் சொல்லும். அது சிவபாபா மாதிரியே சொல்லும் அதுவும். நானும் நாடகப்படித்தான் வருகிறேன்ட்டு அதுவும் சொல்லும் அப்படின்றாரு. இந்த பாயிண்ட் ஒரே சிரிப்பா இருக்குது. மாயாவுக்கு உயிர் இருந்தா அதுவும் சொல்லும். நான் 2500 வருஷம் கழிச்சு நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லும். நீங்க என்னதான் என்கிட்ட இருந்து தப்பிச்சு போனாலும் 2500 வருஷம் கழிச்சு நானும் வந்துருவேன் அப்படின்ட்டு சொல்லும். நானும் நாடகப்படிதான் வருகிறேன்ட்டு அது உயிரோட இருந்தா அதுவும் சொல்லும்னு சொல்லி சொல்றாரு. அது எங்க மாயான்றது ஒரு உருவம்லாம் கிடையாது இல்லையா? அது வந்து எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிற விகாரம். அது தானாவே போயிரும். அது முழு உலகத்துல இருந்து ஒரு ஒரு டைம் போயிரும். அப்புறம் திரும்ப வந்துரும். அதான் சொல்றாரு. இப்ப சிவபாபா மாதிரி அது என்ன உயிரோடையா இருக்குது? மாயா உயிரோடலாம் கிடையாது. அது எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிற ஒரு விகாரம் அப்படின்றாரு. இது துக்கம் மற்றும் சுகத்தின் விளையாட்டு ஆகும் சொல்லி சொல்றாரு. இது வந்து ஒரு விளையாட்டு. சிவனின் திருவிளையாடல் சொல்லுவாங்கல்ல. மேடு பள்ளம் அந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு நல்ல காலமும் இருக்கும், ஒரு கெட்ட காலமும் இருக்குன்ற மாதிரி இது சுகத்தின் துக்கத்தின் விளையாட்டுன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு காலத்துல சந்தோஷமா நம்ம சொர்க்கத்துல வாழ்ந்தோம். அமர லோகத்துல, ஆத்மா அழிவற்ற லோகத்துல இந்த மரண பயம்லாம் இல்லாம வாழ்ந்தோம். ஆனா ஒரு காலம் அப்படியே 2500 வருஷம் அப்படியே மரண லோகத்துல வாழறோம். மரணம்னா பயப்படுற அளவுக்கு வாழறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். இது ஒரு விளையாட்டுன்னு சொல்றாரு. சுகம் புது உலகில் இருக்குது, துக்கம் பழைய உலகில் இருக்கிறதுன்னு சொல்றாரு. புது உலகில் குறைந்த மனிதர்கள், பழைய உலகில் எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறாங்க. புது உலகத்துல கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஏன்னா பாபா பேச்சு கேட்கறவங்க கொஞ்சம் பேர் தான். அதனால 33 கோடி பேர் தான் அங்க இருப்பாங்க. பழைய உலகத்துல எவ்வளவு மனுஷங்க அங்க இருக்கிறாங்க. பதித பாவனர் தந்தையை தான் அழைக்கிறாங்க வந்து பாவன உலகை உருவாக்குங்கள்ட்டு, தூய்மையான உலகத்தை உருவாக்குங்கன்ட்டு சொல்றாங்க. ஏனெனில் பாவன உலகில் அதிக சுகம் இருந்தது. அதனால்தான் கல்ப கல்பத்திற்கும் அழைக்கிறாங்க. அது நம்ம தான் அழைக்கிறோம். ஏன்னா நம்ம நம்ம வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கிறோம். சொர்க்கத்துல ஜாலியா 2500 வருஷம் வாழ்ந்துட்டு வந்த ஞாபகம். அதனாலதான் கூப்பிடுறோம்னு சொல்லி சொல்றாரு. கல்ப கல்பத்திற்கும் அதனாலதான் கூப்பிடுறீங்கன்றாரு. இல்லைன்னா நம்ம ஏன் கூப்பிட போறோம்? இந்த மாதிரி 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம மாட்டிக்கிறோம். திரும்ப அவரை கூப்பிடுறோம். அதனாலதான் அந்த ஞாபகத்தினால்தான் கூப்பிடுறோம்னு சொல்றாரு. தந்தை அனைவருக்கும் சுகம் கொடுத்து விட்டு செல்கிறார். கடவுள் வந்து எல்லாரையும் மாத்தி திரும்ப சுகமான பூமியில நம்மளை கொண்டு போய் விட்டுட்டு போறாரு. இப்போது அவரது பாகம் மீண்டும் நடைபெறுகிறது. இப்ப அவருடைய பாட்டு நடக்குது. உலகம் ஒருபோதும் அழிவது கிடையாது. ஒருபோதும் இந்த உலகம் அப்படியே பிளந்துடுறது, 2ஆ பிளந்து அழிஞ்சு போயிடுறது அப்படிலாம் கிடையாது. அழிவது என்பது நடக்காத காரியமாகும்னு சொல்லி சொல்றாரு. உலகம் சுத்தமா அப்படியே பிரளயம் வந்துருச்சு, முழு உலகம் அழிஞ்சிடுச்சு அப்படிலாம் நடக்காத காரியம்ன்றாரு. சமுத்திரம் உலகில் இருக்கிறது அல்லவா? இந்த உலகம் எப்படி இருக்குது? என்னமோ அந்தரத்துல சுத்திட்டு இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா நீர், நிலம் எல்லாமே எல்லாமே பாகம் வந்து ஒன்னா, அதாவது 7 பங்கு, 3/4 பங்கு நீரு, 1/4 பங்கு நிலம் அப்படிதான் சொல்றாங்க இல்லையா? அப்படிதான் உலகம் இருக்குன்னு சொல்றாங்க. சமுத்திரமும் உலகத்துல தான் இருக்குது அல்லவா? இது 3வது மாடி அல்லவான்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இது 3வது மாடி. அந்த பரந்தாமம் வந்து முதல் மாடி, 2வது மாடி சூட்சும உலகம், இது வந்து சாக்கார உலகம் 3வது மாடின்னு சொல்றாரு. எங்கும் தண்ணீர் மயமாகவே ஆகிவிடும் என்று கூறுகின்றனர். இருப்பினும் பூமி இருக்கும் அல்லவான்னு சொல்லி சொல்றாரு. எல்லாமே தண்ணி ஜலமயமா ஆயிடும்னு சொல்றாங்க. இருந்தாலும் கொஞ்சம் இடம் இருக்கும் தானே, பூமி இருக்கும் அல்லவான்றாரு. தண்ணீரும் இருக்கும். பூமி என்ற மாடி ஒருபோதும் விநாசம் ஆகிவிடாதுன்னு சொல்லி சொல்றாரு. தண்ணி மேல பூமி நிலம் இருக்கும். அந்த நிலம் ஒருபோதும் விநாசம் ஆகிறாது, கொஞ்சமாவது இருக்குன்றாரு. இந்த மாடியில் தான் தண்ணீரும் இருக்கும் சொல்றாரு. 2ஆம் மற்றும் முதல் மாடி, அதாவது சூட்சுமவதனம் மற்றும் மூலவதனத்துல தண்ணீரே இருக்காதுன்னு சொல்றாரு. இந்த எல்லையற்ற சிருஷ்டியில் 3 மாடிகள் உள்ளன. இதனை குழந்தைகளாகிய உங்களை தவிர வேற யாரும் அறியவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. இந்த குஷியான விஷயத்தை அனைவருக்கும் குஷியாக சொல்ல வேண்டும். பாருங்க, இந்த மாதிரி 3 மாடி விஷயத்தெல்லாம் எல்லாருக்கும் குஷியா போய் புரிய வைங்க. யார் முழுமையான தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் அதீந்திரிய சுகம் என்று பாடப்பட்டிருக்கிறது. இப்ப யார் ஃபுல்லா இந்த ஞானத்தை நல்லா படிச்சு ஞானத்தினுடைய மஸ்திலே இருந்து பாபா நம்மளை வந்து அலங்காரம் செய்யறாரு ஞான ரத்தினங்களால, அந்த மஸ்திலே இருந்து பாஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அதீந்திரிய சுகன்ற பாடப்பட்டிருக்குது. கோபியர்கள் வந்து அந்த புல்லாங்குழல் இசைகளை மயங்கினாங்க. அது யாருன்னா நம்ம தான்.
இந்த பாபா வாசிக்கிற முரளியில நம்ம மயங்கிட்டு இருக்கிறோம். அதீந்திரிய சுகம், இந்திரியங்களுக்கெல்லாம் அந்த அப்பாற்பட்ட சுகம், அதாவது வேலை வெட்டி எல்லாத்தையும் மறந்து போய் இந்த முரளியில அப்படியே லயிச்சு போயிருக்கிறது தான் அதீந்திரிய சுகம். இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சுகம்ன்ற பாடப்பட்டிருக்கிறது. யார் இரவு பகல் சேவையில் தயாராக இருக்கிறார்களோ, சேவை செய்து கொண்டே இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அதிக குஷி இருக்கும் சொல்றாரு. யார் இரவு பகல் பாராம சேவை செஞ்சுக்கிட்டு தயாரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிக குஷி இருக்கும்ன்றார். சில நேரங்களில் அப்படிப்பட்ட நாட்களும் வந்து விடுகிறது. அதாவது மனிதர்கள் இரவு முழித்து கொண்டு இருக்கின்றனர், ஆனால் ஆத்மா களைப்படைந்து விடும்போது தூங்க வேண்டியிருக்கிறது. பாபா சொல்றார், அந்த மாதிரி நாளும் வரும். இரவுல விழித்துட்டு இருப்பாங்கன்றாரு. ஆனா எப்ப களப்படைஞ்சிருதோ அப்ப தூங்கணும்ன்றாரு. ஆத்மா தூங்கும் போது சரீரமும் தூங்கி விடுகிறது. எப்ப ஆத்மா வந்து தூங்கணும்னு நினைக்குதோ அப்ப சரீரமுக்கும் ரெஸ்ட் கிடைக்குதுன்றாரு. ஆத்மா தூங்கவில்லையெனில் சரீரமும் தூங்காது. இந்த பாருங்க, சில டைம்ல படுத்துன்னு இருப்போம், ஆனா வந்து நம்ம ஆத்மா வந்து ஏதாவது மனசு புத்தி வேலை செஞ்சுட்டே இருக்கும். தூக்கமே வராதுன்னா ஆத்மா தூங்க மாட்டுது, அதனால சரீரமும் தூங்காதுன்றாரு. ஆத்மா தான் களைப்படுகிறது என்று நான் களைப்பாக இருக்கிறேன் என்று கூறியது யார்? ஆத்மா தான் கூறுதுன்றாரு. அப்ப ஆத்மா தான் சொல்லுது, உடம்பு டயர்டா இருக்குது அது வேற விஷயம். ஆனா இந்த ஆத்மா சொல்லுது நான் களைப்பா இருக்கிறேன்னு சொல்லி ஆத்மா சொல்லுது. குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்மா அபிமானிகளாக இருக்க வேண்டும், இதில் தான் உழைப்பு இருக்கிறதுன்றாரு. தந்தையை நினைவு செய்வது கிடையாது, ஆத்மா அபிமானியாக இருப்பது கிடையாது எனில் தேக சம்பந்தங்களின் நினைவு வந்து விடுகிறது. இப்ப பாபா நினைக்கல ஆத்மா அபிமானின்ட்டு புரிஞ்சுக்கல, நான் ஆத்மான்றதை புரிஞ்சுக்கலன்னா அந்த தேகன்ற நினைவே வரும். அப்ப தேகதாரிகளுடைய நினைவே வந்துடுதுன்றாரு. அவங்க இவங்கன்னு எல்லாரையும் நினைச்சுன்னு கவலைப்பட்டுன்னு ஆத்மால பேட்டரி லோ ஆயிட்டே போகின்றாரு. தந்தை கூறுகின்றார், நீங்கள் தனியாக வந்தீர்கள், பிறகு தனியாக தான் செல்ல வேண்டும். நம்ம ஆத்மா மேலேருந்து புள்ளியா வந்தோம், போகும்போது புள்ளியா தான், அந்த உடம்பு கூட இல்லாம தான் போகணும். அப்புறம் எதுக்கு எல்லாரையும் பிடிச்சி வச்சுக்கணும், மற்றவங்களெல்லாம் பிடிச்சி வச்சிங்கன்னா அவங்களையுமா கூட்டுட்டா போறீங்க? சரி இப்போ போறேன்னு சொல்லுங்களேன், நான் போறேன் நீங்களும் கூட வாங்கன்னு சொல்லி பாருங்க, யாராவது வருவாங்களான்ட்டு? யாரும் வரமாட்டாங்க. நீ போனா நீ மட்டும் போயேன், என்னை எதுக்கு கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து தனியா வந்தோம், தனியா தான் போகணும். இந்த உடம்பு கூட நம்ம கூட வராதுன்றாரு. அப்புறம் என்னத்துக்கு இந்த உடம்ப நினைக்கிறீங்க? வால் நட்சத்திரம் மாதிரி வாழை விட்டுடுங்க, நட்சத்திரம் நாம பறந்து போனோன்றாரு. இந்த தேகத்தின் சம்பந்தங்களை மறந்து விடுங்கள். இப்ப இந்த தேகம் தேக சம்பந்தத்தெல்லாம் மறந்துடுங்க. ஏன் மறக்க சொல்றாருன்னா, அப்படிதான் நடக்கும். டிராமால எல்லாரையும் வெறுக்கிற மாதிரி தான் பண்ணி விட்டுருவாரு. டிராமால அப்படிதான் ஆயிடும். யாரும் நம்மள வந்து நீங்க வந்து கடைசி வரைக்கும் இருங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குதுலாம் சொல்ல மாட்டாங்க. நம்மள வந்து டைம் பார்த்து கழுத்து அறுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. உலகம் அப்படிதான் இருக்கும். அதனால யாரையும் நம்பிட்டு இருக்காதீங்கன்றாரு. வயசாயிடுச்சுன்னா அவ்வளவுதான், மதிக்கவே மாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கிற வரைக்கும் மதிப்பாங்க. அப்புறம் உடம்பு சுத்தமா முடியலன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதனால நீங்க எல்லாத்தையும் மறந்துடுங்க, பாபா மட்டும் நினைங்க, ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த உடம்பு கூட கீழே நான் விட போறேன்னு நினைச்சுக்கோங்க. இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே என்னை நினைவு செய்தால் சதோ பிரதானம் ஆகிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த உடம்புல இருந்துகிட்டு என்னை நினைச்சுக்கிட்டீங்கன்னா போதும், தூய்மையா ஆயிடுவீங்க. அப்புறம் ஆத்மா அந்த உடலை விட்டு எப்படி அந்த வானல்ல அல்வா ஒட்டாம வருது இல்லையா, அப்படியே பக்குவம் ஆயிடுச்சுன்னா ஒட்டாம வானலை விட்டு அல்வா வந்துடும். அது மாதிரி அந்த வெள்ளாம்பழம் கூட ஓட்டுல இருந்து பக்குவம் ஆயிடுச்சுன்னா ஓட்டுல ஒட்டாம வெளில வந்துடும். அந்த மாதிரி நம்ம இந்த உடல்ல ஒட்டாம ஆத்மா வெளியே பறந்து பாபா கூட போயிடணும். யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம நம்மளே இந்த சரீரத்தை விட்டு போயிடணும். அந்த மாதிரி போனோம்னா யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டோம், கடைசி நேரத்துல யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டோம். அதுக்குதான் இந்த பயிற்சி கொடுக்குறாரு. கூட இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு யாரெல்லாம் நம்மள ஆசையா பார்த்தாங்களோ அவங்கள கடைசியில தொந்தரவு பண்ணிட்டு இருப்போம் அவங்கள போட்டு. அதனாலதான் நமக்கு வந்து இறக்கும் கலையையும் சொல்லி கொடுக்குறாரு, வாழும் கலையும் சொல்லி கொடுக்குறாரு. எப்படி வாழணும், வாழற வரைக்கும் எல்லாரு கூடயும் எப்படி ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் எடுக்கணும், அதையும் சொல்லி கொடுக்குறாரு. போகும்போது எப்படி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு, சத்தியுகத்துல எப்படி தோலை உரிச்சிட்டு பாம்பு தோலை உரிக்கிற மாதிரி உடலை விட்டு போனாங்களோ அதே பயிற்சியை இப்ப கொடுத்து நம்மளை யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம உடலை விட்டு போறதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதுதான் வாழும் கலை இறக்கும் கலை ரெண்டும் சொல்லி கொடுக்குறாரு. தந்தை எவ்வளவு உயர்ந்த அதிகாரத்துடன் இருக்கிறாரு. இப்ப கடவுள் எவ்வளவு உயர்ந்த அதிகாரத்தோட இருக்கிறாரு. குழந்தைகளை தவிர வேறு யாரும் இதை தெரிஞ்சுக்கல. தந்தை கூறுகின்றார், நான் ஏழை பங்காளன், ஏழைகளுடைய பங்காளன் தான் சொல்றாரு. அனைவரும் சாதாரணமாக இருக்கின்றார். எல்லாரும் நினைக்கிறாங்க சாதாரணமா இருக்கிறாரு. பதிதா பாவனர் தந்தை வந்திருக்கின்றார் என்பதை அறிந்து கொண்டால் எவ்வளவு கூட்டம் வந்துவிடும், யாருக்கும் தெரியல. ஏழை பங்காளன் சாதாரணமா இருக்கிறாரு, ஒருவேளை பதித்த பாவனர் தந்தையே வந்துட்டாருன்னு தெரிஞ்சா இங்க எவ்வளவு கூட்டம் வந்துரும் பாருங்க. இந்த கோயில்ல நிக்கிற கூட்டம் மாதிரி இங்க வந்துரும். பெரிய பெரிய மனிதர்கள் வருகின்றனர் எனில் எவ்வளவு கூட்டம் ஏற்பட்டு விடுகிறது. இப்ப யாராவது பெரிய விஐபிஸ், இப்ப மோடி வராருன்னா எவ்வளவு கூட்டம் வரும்.
ஆக நாடகத்தில் இவரது பாகமே குப்தமாக இருப்பதாகும். அதனாலதான் இவ்வளவு நாள் மறைவா இருக்கிறாரு. இல்லைன்னா எல்லாரும் வந்துருவாங்க. கடவுளே வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? அவ்வளவுதான். நாளடைவில் சிறிது சிறிதாக பிரபாவம் ஏற்படும் மற்றும் விநாசம் ஆகிடும். இன்னும் போக போக பாருங்க, கடவுள் வந்துட்டாருன்னு கொஞ்சம் கொஞ்சமா பிரபாவம் அங்கங்க தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் விநாசம் ஆகிரும். அனைவரும் சந்திக்க முடியாது. எல்லாராலையும் கடவுள் வந்து பாபா மீட் பண்ண முடியாது. பாபா மீட் பண்றது ஒரு க்ளோஸான ஆத்மாக்களை தான் சந்திக்கிறாரு. புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ நம்மளாம் வந்து எப்பேற்பட்டவங்கன்னா நம்மளை தான் கடவுள் சந்திக்கிறாரு. கல்பம் முழுவதுலையும் நம்மளை தான் சந்திக்கிறாருன்னா அப்போ நம்ம எவ்வளோ சிரேஷ்ட ஆத்மான்ட்டு அப்போ தெரிஞ்சுக்கணும் நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்ட்டு. அப்போ எல்லாராலையும் சந்திக்க முடியாதுன்னா யோசிச்சுக்கோங்க நம்மளாம் எப்பேற்பட்ட ஆளுன்ட்டு. அதனால இப்பவே பாபா மீட்டு போயிட்டு வந்துடணும். நினைவு செய்கிறார்கள் அல்லவா, அப்படிப்பட்டவர்களுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைத்துவிடும். அப்ப பாபாவை நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பாபா தந்தையினுடைய அறிமுகம் கிடைத்திடும். மற்றவர்களால் வந்து சேர முடியாது. நிறைய பேரால வந்து சேர முடியாது. எவ்வாறு பந்தனம் உள்ள குழந்தைகள் சந்திப்பது கிடையாது. எவ்வளவு தொந்தரவுகளை சகித்துக் கொள்கின்றனர். இப்ப நிறைய பேர் பிகே ஆனாலும் பாபாவை சந்திக்க முடியல, பாபா மீட்டுக்கு வர முடியல. ஏன்னா அவங்களுக்கு பந்தனம். பாவம், வீட்டுல வந்து பந்தனத்தினால வர முடியல. மதுபனிக்கே வர முடியல. எவ்வளவு தொந்தரவுகளை சகிச்சுக்கிறாங்க. விகாரங்களை கூட விட முடிவதில்லை. உலகம் எப்படி இயங்கும் என்று கேட்கிறாங்க. சிலர் கேட்கறாங்க, இந்த விகாரங்களை வந்து விட்டுட்டீங்கன்னா எப்படி வந்து உலகம் இயங்கும்னு கேட்குறாங்க. அடே, உலகின் சுமை தந்தையின் மீது இருக்கிறதா அல்லது உங்கள் மீதான்னு சொல்லி கேட்குறாரு பாபா. இந்த உலகத்தினுடைய சுமை என் மேல இருக்குதா இல்ல உங்கள் மேல இருக்குதா? எனக்கே இல்லாத கவலை உங்களுக்கு என்னன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. அப்படியே குழந்தை எப்படி பிறக்கும், பாப்புலேஷன் எப்படி அதிகமாகும்ட்டு உங்களுக்கு கவலை இருக்கா இல்ல எனக்கு கவலை இருக்கான்னு சொல்லி கேக்குறாரு. உலகத்தை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும், நீங்க கவலைப்படுறதை விடுங்கன்றாரு. விகாரத்தை விட்டாதான் வந்து தூய்மையாக முடியும், அதான் சொல்றாரு. விகாரம் இல்லாமலே குழந்தையெல்லாம் பிறக்கும், சொர்க்கத்துல அப்படிதான் குழந்தை பிறந்ததுன்றாரு. தந்தையை அறிந்து கொண்டால் பிறகு இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்க மாட்டீங்க. கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி அவர்கிட்டயே போய் வாயாடுவீங்களா? பாபா கேக்குறாரு. நான் யாருன்னு தெரிஞ்சா என்கிட்டயே அப்படிலாம் பேசுவீங்களா அப்படின்றாரு. முதலில் தந்தையை அறிந்து கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்வீர்கள். முதல்ல என்ன தெரிஞ்சுக்கங்க, அப்புறம் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும்ன்றாரு. புரிய வைப்பதற்கும் யுக்தி தேவை. ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை மற்றவங்க சொல்லி புரிய வைக்கிறது கூட யுக்தியோட புரிய வைக்கணுன்றாரு. நல்லது. இனிமேல் நீயே தேடி கண்டெடுக்கப்பட்டு செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சதா உயர்ந்த அதிகாரமுடைய தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். அழியும் தேகத்தை பார்க்காமல் ஆத்மாபிமானியாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நினைவுக்கான உண்மையிலும் உண்மையான சார்ட் வைக்க வேண்டும். உண்மையான சாட் வைங்க, பொய் சொல்லாதீங்க. 1 மணி நேரம் நினைச்சனாலும் சொல்லுங்க, ஆனாலும் வெக்கம் வரணும். 1 மணி நேரம் தான் நினைச்சேன், பேர்பட்ட தந்தை எனக்கு கிடைச்சிருக்காருன்னா அவர் 1 மணி நேரம் தான் நினைச்சனான்ட்டு ஒரு வெக்கம் வரணுன்றாரு. அப்பதான் நாளைக்கு நிறைய நேரம் நினைப்பீங்க, அதனால சொல்றாரு. 2வது பாயிண்ட், இரவு பகல் சேவையில் ஆர்வமாக இருந்து அளவற்ற குஷியுடன் இருக்க வேண்டும். ராகும் பகலும் பாபா சேவையிலே இருக்கணும், அப்பதான் அளவற்ற குஷி வரும்ன்றாரு. 3 உலகங்களின் ரகசியங்களை நீங்கள் குஷியாக புரிய வைக்க வேண்டும். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். 3வது மாடியில நம்ம இருக்கிறோம். 2வது மாடி சூட்சும உலகம், ஃபர்ஸ்ட் மாடி வந்து மூலவதனம். இந்த ரகசியங்களை தான் நம்ம வந்து புரிய வைக்கணும், குஷி குஷியா புரிய வைக்கணுன்றாரு. சிவபாபா என்ன ஸ்ரீமத் கொடுக்குறாரோ அதில் உறுதியான நம்பிக்கை வச்சு நடக்கணும். பாபா என்ன ஸ்ரீமத்தோ அது பிரம்மா பாபா சொன்னாலும் சரி, அது சிவபாபா தான் சொல்றாருன்ட்டு உறுதியான நம்பிக்கை வச்சு நடக்கணும். எந்த தடைகள் வந்தாலும் பயப்படக்கூடாது. நம்ம ஸ்ரீமத் படி நடக்கும்போது நிறைய தடை வரும், யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. பொறுப்பாளி சிவபாபா ஆகிறாரு, ஆகையால் சந்தேகம் வரக்கூடாது. வரதானம், மிக உயர்ந்த நேரத்தின் ஆதாரத்தால் அனைத்து பிராப்திகளின் அதிகாரத்தை அனுபவம் செய்யும் பத்மாபதம் பாக்கியசாலி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. பத்மாபதம் பாக்கியசாலி ஆகுக. இப்ப பெரிய உயர்ந்த நேரத்தின் ஆதாரத்தினால, சங்கமேகம் மிக உயர்ந்த நேரம், எப்பேற்பட்ட டைம் தெரியுமா அது, இதோட ஆதாரத்தினால எல்லா பிராப்திகளின் அதிகாரத்தையும் இப்ப அனுபவம் செய்யுங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய பத்மாபதம் பாக்கியசாலி ஆகுக என்ற வரதானம் கொடுக்கிறாரு. உயர்ந்த நேரத்தில் பிறக்கும் பாக்கியசாலி குழந்தைகள் முந்தைய கல்பத்தின் டச்சிங் தூண்டுதல் ஆதாரத்தால் பிறந்த அக்கனவே நம்மவர் எனும் அனுபவம் செய்வார். அதாவது இந்த டைம்ல யார் பிறக்குறாங்களோ பாக்கியசாலி குழந்தைகள், அதாவது பிரம்மா பாபா வாய் மூலமா பிகே ஆகிறாங்க இல்லையா, அவங்க போன கல்பம்
டச்சிங் மூலமா அந்த ஆதாரத்தினால இந்த கல்பமும் டச்சிங் மூலமா பிறக்கறாங்க. பிறந்த அக்கணமே அவங்களுக்கு வந்து நம்மவர் என அனுபவம் செய்வாங்க. சென்டருக்கு வந்தவொடனே இவங்கெல்லாம் நம்முடையங்க, இந்த பாபா நம்முடையவர்ன்ட்டு அனுபவம் செய்வாங்க. அவர்கள் பிறந்த உடனேயே அனைத்து சொத்திற்கும் அதிகாரி ஆகின்றார்கள். அந்த மாதிரி நிச்சய புத்தியோட பிறக்கிறவங்க எல்லா சொத்துக்கும் அதிகாரி ஆயிடுறாங்க. ஒரு விதையினுள் முழு மரத்தின் சாரமும் அடங்கி இருப்பதை போன்று நம்பர் 1 நேரத்தில் பிறந்த ஆத்மாக்களும் அனைத்து சொரூபங்களின் பிராப்திகள் எனும் பொக்கிஷங்களை வந்தவுடனே அனுபவம் செய்வாங்க. அந்த மாதிரி யாரு பிகே இருக்கும்போது ஒரு விதையில எப்படி முழு மரத்தின் சாரம் அடங்கி இருக்கிறது மாதிரி இந்த நம்பர் 1 நேரத்துல பிறந்த ஆத்மாக்கள் டச்சிங் மூலமா பிறக்கறாங்க. எல்லா சொரூபங்களின் பிராப்திகள் எனும் பொக்கிஷங்களை வந்த உடனே அனுபவம் செய்வாங்க. அதாவது இந்த வரதானம்லாம் கொடுக்குறாருல, அந்த சொரூபமா ஞானத்தெல்லாம் அப்படியே சொரூபத்துல கொண்டு வருவாங்க. சொமானங்கள் என்னென்ன மாஸ்டர் சர்வசக்திவான், மாஸ்டர் அதாவது சிவசக்தி சொரூபம், அப்புறம் மாஸ்டர் அமைதி கடல், அந்த மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு சுமானங்களின் லிஸ்ட் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் அப்புறம் பாபாவை எல்லா எல்லா உறவுகளிலையும் நண்பனா, கணவனா, துணைவனா, பிரியதர்ஷனா, எல்லா உறவுகள்லையும் எல்லா பொக்கிஷங்களையும் அனுபவம் செய்வாங்கன்றாரு. வந்த உடனே அனுபவம் செய்வாங்கன்றாரு. அவர்கள் சுகம் அனுபவமாகிறது, சாந்தி இல்லை, சாந்தி அனுபவமாகிறது, சுகம் இல்லை, சக்தி இல்லை என ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி பிறந்த குழந்தைங்க எனக்கு சுகம்தான் அனுபவம் ஆகுது, அமைதி இல்லை, அமைதி தான் அனுபவம் ஆகுது, சுகம் இல்லை, சக்தி வரல, இன்னும் எனக்கு சக்தியே கிடைக்கல, பாபா குழந்தையாகி கூட எனக்கு என்ன என் வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கு, ஒன்றும் வரல, எனக்கு சக்தி இல்லை, சுகம் இல்லை, இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஒருபோதும் தன் வாயால சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லா அனுபவங்கள்லயும் அவங்க வந்து நிரம்பி இருப்பாங்கன்னு சொல்றாரு. அனைத்து அனுபவங்களிலும் முழுமை பெற்று இருப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: தனது மலர் முகம் என்னும் நிழலால் குளிர்ந்த தன்மை அனுபவம் செய்பவராக, அப்பழுக்கற்றவராக, நிர்மல் பணிவு தன்மையுடையவராக இருப்பார்கள். யாரு தனது மலர் முகம் எனும் நிழலால் குளிர்ந்த தன்மை அனுபவம் செய்பவராக யார் இருக்கிறாங்களோ, அவங்க முகத்தை பார்த்தாலே மலர்ந்த முகமா இருக்கும். அதோடைய நிழலால பார்க்குறவங்களுக்கு ஒரு குளிர்ந்த தன்மை, குளிர்ச்சி அடைவாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே அப்படியே ஒரு அமைதி அனுபவமாகும். அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ, செய்பவரா இருக்கிறாங்களோ, அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா அப்பழுக்கற்றவரா, நிர்மலா இருப்பாங்க, அப்பழுக்கற்றவராக, பணிவு தன்மை உடையவராக அவங்க இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தாதிகள்லாம் நமக்கு அந்த அனுபவம் இருக்கும். தாதிகள் முகத்தை பார்க்கும் போதே ஒரு அமைதி ஏற்படும். உற்சா தாதி, பிரகாஷ்மணி தாதி, ஜானகி தாதி, இவங்க எல்லாருமே அவங்கள்ட்ட ஒரு 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 இது இருக்கும், விசேஷத்தன்மை. ஒருத்தவங்களை பார்த்தா குஷி ஏற்படும், ஒருத்தவங்களை பார்த்தா அமைதி ஏற்படும். அப்ப அவங்களுடைய முகத்திலே அந்த குளிர்ந்த தன்மை வந்து அனுபவம் செய்ய முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நிர்மான் உடையவராக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்பல் கற்றவரா இருப்பாங்க, பணிவுத்தன்மை உடையவரா இருப்பாங்கன்னு சொல்றாரு. அவ்யக்த சமிஞ்ஞை: ஏகாந்த பிரியராகுங்கள், ஒற்றுமை மற்றும் ஏகாகிரதாவை தனதாக்குங்கள், அனைத்து சம்பந்தமும் அனைத்து ரசனைகளையும் ஒருவரிடமிருந்து பெறுபவரே ஏகாந்த பிரியர் ஆக முடியும். அதாவது எனக்கு ஒரு பாபா தான், அவரே தான் எனக்கு எல்லாமும், அப்பா, அம்மா, சத்குரு, துணைவன், பிரியதர்ஷன், நண்பன், அக்கா, அம்மா, இது என்ன வேணா நீங்க வச்சுக்கோங்க, சகோதரன், சகோதரி, எல்லாத்தையுமே அவரா வந்து அனுபவம் செய்வாங்க. எல்லா ரசனைகளையும் அவர்கிட்ட இருந்தே பெறுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஏகாந்த பிரியர் ஆக முடியும். இப்ப ஏதாவது ஒரு சம்மந்தம் நம்ம வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த சம்மந்தம் நமக்கு கல்பத்துல கிடைக்காது. இப்ப நண்பரா நம்ம அனுபவம் செய்யலைன்னா நல்ல நண்பர்களே நமக்கு கிடைக்க மாட்டாங்க. அதனால எல்லா சம்பந்தமும் நம்ம அவரையே நினைக்கணுன்றாரு. ஒருவரிடமிருந்தே அனைத்து ரசனைகளும் கிடைக்கும் பொழுது அநேக இடங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் எங்கே உள்ளது? இப்ப அவரே நம்ம எல்லாம் இப்ப ஏதாவது வேணும்னா நீங்க அவரே கேளுங்களேன், கண்டிப்பா கிடைக்கும். அந்த பொருள் வந்துடும் நமக்கு. அவரை நீங்க கணவனா நினைச்சிட்டு அவர்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் கேட்டு பாருங்க, எனக்கு இது வேணும், இது செய்யுங்க அப்படின்னா உடனே அது வந்துடும். அப்ப வந்து அவர்கிட்ட நம்ம வைக்கும்போது நம்ம மத்தவங்கள்ட்ட போய் கேட்க வேண்டிய கெஞ்ச வேண்டிய அவசியமே இருக்காதுன்றாரு. ஒருவரிடமே எல்லா ரசனைகளையும் கிடைக்கும் போது அநேக இடங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் எங்கே உள்ளது? ஒரு பாபான்ட்டு போயிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கும்போது மற்றவங்கள்ட்ட போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சொல்லை மட்டும் நினைவில் வைத்தால் போதும், அதனுள்ளே அனைத்து ஞானமும் அடங்கும்ன்றாரு. நினைவும் வந்துவிடும், சம்பந்தமும் வந்துவிடும், நல்ல மனோநிலையும் அமைந்து விடும்ன்றாரு. அதோடு மட்டுமின்றி கிடைக்கும் அனைத்து பிராப்திகளும் அந்த ஒரு சொல்லில் தெளிவாகும். அந்த ஒரு சொல்லு, அதான் மேரா பாபா,
அதில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஒன்று மட்டும் நினச்சிக்கிட்டிங்கன்னா அதிலுள்ளே எல்லா ஞானமும் வந்துடும், நினைவும் வந்துடும், சம்மதமும் வந்துடும், நல்ல மனோநிலையும் வந்துடும். அதோடு மட்டுமின்றி கிடைக்கும் எல்லா பிராப்திகளும் அந்த ஒரு சொல்லிலே தெளிவாகும். ஒருவரின் நினைவு, மனோநிலை ஏக்ரஸ், ஒரே ரசனை, ஞானமும் ஒருவர் நினைவிற்காகவே தான் கிடைக்கிறது. இப்போ நம்ம ஞானம் கூட எதுக்காக கொடுக்குறாரு? ஒருத்தரை நினைக்கிறதுக்கு தான் ஞானமே கொடுக்குறாரு. அதனால அந்த ஒருத்தரோட சொல் மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். கிடைக்கும் பிராப்திகளும் ஒரே சீரான நிலையில் தான் உள்ளதுன்னு சொல்லி சொல்றாரு. நமக்கு கிடைக்கிற பிராப்திகள் கூட அவர் கொடுத்தது தான். நீங்க பொருள்லாம் கூட இப்போ யூஸ் பண்ணுங்க, எல்லாமே வாங்குங்க, யூஸ் பண்ணுங்க, எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா அது எந்த நினைவுல யூஸ் பண்ணா, இது எனக்கு பாபா கொடுத்தாரு, இதை நான் பாபா தான் எனக்கு கொடுத்தாரு, பாபா நினைவுல இருந்து அந்த பொருளை யூஸ் பண்ணுங்க. அது யாரோ கொடுத்தாங்கன்னா அந்த தேகதாரி நினைவுல வரக்கூடாது. இதை எனக்கு பாபா கொடுத்தாரு, இவங்க மூலமா கருவியா அவங்கள யூஸ் பண்ணி கொடுத்தாரு, ஆனா பாபா கொடுத்த பொருள் அப்படி யூஸ் பண்ணிட்டு, பாபா கொடுத்தாருன்னா என்ன தோணும்? கடைசியா பாபா வந்து இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம், அவ்வளவுதான் இல்லையா? போகும்போது இங்க விட்டுட்டு போயிடுவோம். பாபா கொடுத்ததை இங்க இருக்கிற வரைக்கும் நான் அனுபவிப்பேன், உயிரோட இருக்கிற வரைக்கும் அனுபவிப்பேன். இங்கே விட்டுட்டு போகும்போது இதை இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன். அது மேலே எனக்கு பற்று கிடையாது. ஏன்னா எனக்கு பாபா தானே முக்கியம். அவர் எனக்கு கொடுத்தாரு, அவர் கூப்பிட்டாருன்னா அவர் கூட போயிடுவேன், அவ்வளோதான். அந்த மாதிரி எல்லா பொருளையும் யூஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், எல்லாரும் கூட இருக்கலாம். அவர் கொடுத்தது தான் எல்லாமே, எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். ஆனால் எதன் மேலேயும் பற்று வைக்கக்கூடாது. இது எல்லாமே கடவுள் எனக்கு கொடுத்தது, அவருடைய கிஃப்ட் தான். இந்த கடைசி பிறவி வரைக்கும் எனக்கு அவர் கொடுத்த வாழ்க்கையை தான் நான் அனுபவிக்கிறேன். அவர் கொடுத்த பொருள், அவர் கொடுத்த சம்பந்தம் எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிறேன். போகும்போது எல்லாத்தையும் அவருக்காக விட்டுட்டு அவர் கூடவே போயிடுவேன். இந்த ஒரு மனோநிலை இருந்தால் போதும், நமக்கு வந்து அவர் நினைவே இருக்கும், எல்லாத்துலேயும் அவர் நினைவே இருக்கும். அந்த புள்ளியான பாபா, நான் ஆத்மா புள்ளியா இருக்கேன், அவர் புள்ளியா இருக்கிறாரு, அவருக்காக நான் இருக்கிறேன், அவருக்காக போயிடுவேன், அவரோட சேவைக்காக தான் இப்போ இந்த உடல்ல இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நினைவோட வாழணும். அப்படி வாழும்போது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும், சுகமா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராம, நன்றி பரிவாரம்.